கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக அடிமை கூட சாட்சியாக நிறுத்தினபடியில் கர்த்தரை அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். எனக்கு இப்படிப்பட்ட ஒரு தருணத்தை கொடுத்த டேனியல் பிரதர் அவர்களுக்கும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் அவர்களையும் அவர்கள் ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. திருச்சி மாவட்டம் மணிச்சநல்லூர் தாலுகா சின்னதாக ஒரு கோவிந்தபுரம் என்ற கிராமத்தில் தகப்பனார் பெயர் பெரியண்ணன், தாய் அரியனாச்சி. தகப்பனார் பார்த்திங்கன்னா கூலி தொழிலாளி. ஒரு இளநீர் விற்கிற மரம் ஏறி இளநீர் விற்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சின்ன தொழில் செய்து கொண்டு வந்திருந்தாங்க. அம்மா பார்த்திங்கன்னா வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாங்க. வீட்டு வேலை செய்துட்டு வீட்டில் தான் இருந்தாங்க. தகப்பனாரை பற்றி சொல்லணுன்னு பார்த்திங்கன்னா, தகப்பனார் ஒரு பெரிய குடிக்காரர். எங்கள் அப்பாவுக்கு ஒரு அடையாளம் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஊருக்குள்ளே கேட்டால் குடிகார வீடு அப்படின்னு சொல்லி சொன்னாலே அந்த ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு அடையாளத்தில் வாழ்ந்து கொண்ட தகப்பனார் மிகவும் குடித்து குடித்து பல வியாதினாலும் வேதனைப்பட்டு கொண்டு ரொம்ப கஷ்டத்தில் வாழ்ந்த குடும்பம். அம்மா பற்றி சொல்லணுன்னு பார்த்திங்கன்னா, மிகுந்த அன்புள்ள ஒரு தாய். ஏழ்மையின் காரணத்தினால ரொம்ப வறுமையில் வாழ்ந்த ஒரு குடும்பம் எங்களுடைய குடும்பம். எங்களுக்கு ஒருவேளை சாப்பாடு இல்லாமல் அநேக நேரத்தில் நாங்கள் வறுமையில் பசினாலும் பஞ்சத்தினாலும் வாடின குடும்பங்கள் எங்கள் குடும்பம். எங்கள் ஊரில் எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட வெறுக்கப்பட்ட ஒரு குடும்பம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது எங்கள் குடும்பம் மாத்திரம்தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, அது தகப்பனாருடைய குடிவெறி. அந்த குடிச்சு அப்பா பார்த்திங்கன்னா அநேக நேரத்தில் பார்த்திங்கன்னா குடிச்சிட்டு எங்கே கிடக்குறோம் என்ன ஏதுன்னு தெரியாமல் ரொம்ப இருக்கிற நிலைமையை மறந்து வாழ்கிற ஒரு நபராக இருந்தார். குடிச்சிட்டு எங்கே இருந்தாலும் குப்பை தொட்டியாக இருந்தாலும் சரி அங்கேயே விழுந்து கிடப்பார். நடு ரோடாக இருந்தாலும் அங்கேயே விழுந்து கிடப்பார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தது நிமித்தம் எங்கள் குடும்பம் ரொம்ப கடனால் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருந்தோம். கடனால் பாதிக்கப்பட்டிருந்து கடன் தொல்லைகள் ஒரு பக்கம் நெருக்க, அடுத்தது சொந்த பந்த உறவுகள் எல்லாமே ஒரு பக்கம் ரொம்ப வெறுத்து ஒதுக்கிட்டாங்க. வாழவே தகுதியில்லாத ஒரு குடும்பமாக எங்கள் குடும்பம் காணப்பட்டது. தகப்பனாரை பற்றி சொல்லணும்னு பார்த்திங்கன்னா அநேக காரியங்களை சொல்லலாம். அவருடைய வாழ்வு அப்படியாய் அநேக காரியங்கள். அவர் பண்ணுற ஒரு காரியம் மட்டும்தான் குடிக்கிறது மட்டும்தான். ஆனால் குடிச்சிட்டு அவர் பண்ணுற வார்த்தைகள் எல்லாம் வித்தியாசமாக இருக்கும். பேசுகிற பேச்சுகள் எல்லாம் வித்தியாசமாக இருக்கும். அதனாலேயே அந்த ஊரில் எல்லாரும் அவரை ரொம்ப வெறுத்து ஒதுக்குனாங்க. எங்கள் குடும்பம் ஒரு தள்ளி வைக்கப்பட்ட குடும்பமாக என்னதான் இருந்தால் ஊருக்குள்ளே நடுவில் வீடு இருந்தாலும் ஒரு தள்ளி வைக்கப்பட்ட ஒரு நிலைமையாக எங்கள் குடும்பம் காணப்பட்டது. அப்போ என்ன, அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பார்த்திங்கன்னா, அப்பா குடிச்சிட்டு இது பண்ணுவாங்க. அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு கடன்லாம் அடைக்கிறதுக்கு ரொம்ப இதாக இருந்தாங்க. இவங்க 2 பேருமே விக்கிரக ஆராதனையில் கொஞ்சம் பக்தி வைராக்கியமாக இருந்தாங்க. அம்மாவும் சரி அப்பாவும் சரி சமயப்புறம் அந்த கோவிலுக்கு அடிக்கடி போவாங்க. அம்மாவுக்கு மனபாரம் அதிகமாக இருந்ததுனால அவங்க தேடாத கோவில் இல்லை, போகாத இடம் இல்லை. அப்படி ஆகிலும் எங்கே நிம்மதி கிடைக்கும்னு சொல்லி அலைந்து திரிந்து அநேக இடத்துக்கு போனாங்க. எங்கேயுமே அவங்களுக்கு நிம்மதி இல்லை. அவங்களுக்கு ஏசுன்ற தெய்வம் யாருன்னே தெரியாது. அப்போ ஒரு நாள் அதிகமாக ரொம்ப பலவீனப்பட்டு அப்பா பலவீனப்பட்டு நெஞ்சு வலினால நிறைய பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வாழவே வழி இல்லை. சொந்த பந்தம் எல்லாமே வெறுத்துருச்சு. கிராமன்றதுனால பார்த்திங்கன்னா முக்கால்வாசி வசதி எல்லாம் கிராமத்தில் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் அப்படி எந்த வசதியும் எங்கள் கிட்டக்க இல்லாததுனால யாரும் எங்களை தேடி வர்றதுக்கோ ஆறுதல் படுத்துறதுக்கோ எங்கேயுமே எங்களுக்கு அடைக்கலம் இல்லை. யாரும் எங்களை நேசிக்கல. ரொம்ப ஒரு வறுமையினால் வாடப்பட்ட ஒரு வேளை சாப்பாட்டு கூட இல்லாமல் அப்படியெல்லாம் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. சாப்பாடு இல்லாமல் வெறும் தண்ணி குடித்து அநேக நேரத்தில் கஞ்சி கூட கிடைக்காது அப்படின்ற மாதிரிலாம் அநேக நேரத்தில் வாழ்ந்துருக்காங்க. இப்படிப்பட்ட குடும்பத்தில் தான் ஆண்டவர் என்னை 2வது மகளாக பிறக்க வைத்தார். எங்கள் தகப்பனாருக்கும் தாய்க்கும் பார்த்திங்கன்னா மொத்தம் 5 பெண் பிள்ளைகள். ஆண் வாரிசு வேணும்னு சொல்லி எங்கள் அப்பா எல்லாமே நாங்கள் பெண்களாக இருந்ததுனால பெண் பிள்ளைகளாக இருந்ததுனால எங்கள் அப்பா எங்களை ரொம்ப வெறுத்து ஒதுக்குனாங்க. கடைசியில் 6வது ஒரு ஆண் பிள்ளையை ஆண்டவர் 6வது ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாங்க. இப்படிப்பட்ட குடும்ப சூழ்நிலையில் ரொம்ப பின்தங்கி வறுமைனால் 5மே பெண் பிள்ளைகள்ன்றதுனால எங்கள் அப்பா சுத்தமாக எங்களை யாருமே நேசிக்காமல் இருந்தாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் 6வது தம்பி பிறந்ததுனால ரொம்ப அவனை மிகவும் நேசித்தாங்க. அவனுக்காக அவங்க போகாத கோவில் இல்லை, வேண்டாத தெய்வம் இல்லை. அப்படியாகிலும் கோவில் குளம் இறங்கி ஏறி அநேக வேண்டுதல்கள் அநேக பிரார்த்தனை நிறைய காரியங்களை அவங்க செய்தாங்க. செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 6வது ஒரு ஆண் வாரிசு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தம்பி மேலே ரொம்ப மிகுந்த அன்புள்ளவர்களாக இருந்தாங்க. நான் தான் படிக்கலை, என் பிள்ளை நல்லா படிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க என்னை கொண்டு போய் ஸ்கூலில் சேர்த்தாங்க.
ரொம்ப வறுமையின் காரணத்தினால நாங்கள் போய் வீட்டிலேருந்து போக வசதி இல்லாத காரணத்தினால பஸ் வசதி எதுவும் இல்லாததுனால 6ஆம் வகுப்பு நான் படிக்கும்போதே என்னை ஹாஸ்டலில் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. ஹாஸ்டல் வந்து எனக்கு பிடிக்காத ஒரு லைஃப்பாக இருந்துச்சு. ஏன் ஹாஸ்டல் போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப சூழ்நிலை ஒரு பக்கம், அடுத்தது வாழ வழியில் பசியின் கொடுமை ஒரு பக்கம், சாப்பிடவே வழியில். அங்கே போனாவது என்ன பண்ணும், என் பிள்ளை நல்லா சாப்பிடணும்னு சொல்லிட்டு தான் அம்மா வந்து கொண்டு போய் ஹாஸ்டலில் சேர்த்தாங்க. ஹாஸ்டலில் வந்து பார்த்திங்கன்னா விருப்பமே இல்லாத ஒரு படிப்பு படித்து கொண்டு இருந்தேன். என்ன பண்ணுறது, எப்போ வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி அநேக நாட்கள் ஏங்கின நாட்கள் உண்டு. ஹாஸ்டல் வசதியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த வசதியும் கிடைக்காது. ஹாஸ்டலில் வாழ்கிறதே ரொம்ப கொடுமையான நாட்களாக நான் ரொம்ப அனுபவித்தேன். ஹாஸ்டலில் இருக்கும்போது நல்ல சாப்பாடு இல்லை. சாப்பாட்டில் பார்த்திங்கன்னா புழுவெல்லாம் மிதக்கும். அந்த சாப்பாடெலாம் வந்து சாப்பிடாம அநேக நேரத்தில் வந்து பசியாக இருந்திருக்கிறோம். வேறு சாப்பாடு ஒரு நல்ல சாப்பாடு கிடைக்காதான்னு சொல்லி ஏங்கின நாட்கள் அநேகம் உண்டு. சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்டல் லைஃப்பில் இருக்கும்போது நான் வந்து கொஞ்சம் கிச்சன் ஒர்க்லாம் கொஞ்சம் அதிகமாக பார்ப்பேன். அப்போ பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த அரிசியெல்லாம் கழனி பிடிக்கிறதுலலாம் வந்து நான் ஹெல்ப் பண்ணுவேன். அவங்களுக்கு சமைக்கிறதுல ஹெல்ப் பண்ணுறதுனால அந்த அரிசியெல்லாம் கழனி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதில் நிறைய பெரிய பெரிய புழுக்கள், வண்டுகள் இதெல்லாம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அதை சாப்பிடவே தோணாது. ஒரே வாமிட்டிங் இருக்கும், நிறைய ப்ராப்ளம். அந்த இதை பார்த்தாலே எனக்கு வந்து நிறைய ப்ராப்ளம் ஆகிடும். வாமிட்டிங் வர மாதிரி நிறைய கஷ்டங்கள் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. சரி அது இதுதான் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அன்றைக்கி கொஞ்ச நாள் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப கடனால் பாதிக்கப்பட்டிருந்ததுனால நாங்கள் வந்து எங்கள் ஊரை சுற்றி ஃபுல்லாக வந்து மல்லிகைப்பூ தோட்டம் தான் அதிகமாக இருக்கும். காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு வறுமையின் காரணத்தினால காலைல 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு மல்லிகைப்பூ தோட்டத்துக்கு போயிட்டு பூ பறிச்சுட்டு அதுக்கப்புறம் அவசரமாக வந்து தான் நாங்கள் வந்து ஸ்கூலுக்கு திரும்பியும் வந்து வரணும். அப்போ ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கை இப்படியே போய்கிட்டே இருந்துச்சு. திரும்ப அம்மா வேறு வழியே இல்லாமல் ஹாஸ்டலில் கொண்டு போய் விட்டுட்டாங்க. ஹாஸ்டலில் விட்டது நிமித்தமும் இன்னும் நிறைய கஷ்டங்கள் அங்கே அனுபவிக்க வேண்டியது இருந்துச்சு. நல்ல ட்ரெஸ் இருக்காது, போடுறதுக்கு கிழிஞ்ச ட்ரெஸ், ஒரே ட்ரெஸ்ஸை தான் இருக்கும். அதை ஊக்க வச்சு தச்சிட்டு ஊசி வச்சு ஊக்கில் வச்சு மறைச்சி போடுவோம், ஊசியை வச்சு தச்சு போடுவோம். இப்படி ஆகிலும் நிறைய பாடுகள், நிறைய கஷ்டங்கள். ஒவ்வொரு நாளும் மாற்று துணிக்கு கூட வழி இல்லாமல் அநேக நேரத்தில் கஷ்டப்பட்டோம். வந்து பார்க்குறதுக்கு எந்த நம்பரும் இல்லை, சொந்த பந்தம் இல்லை, அம்மா அப்பா வந்து பார்க்கவும் மாட்டாங்க அந்தளவுக்கு. அப்படி ஆகிலும் பல நாட்கள் வந்து வேதனையோடு கூட வாழவே பிடிக்காத ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்தேன். அப்படி ஆகிலும் 10th எக்ஸாமில் ஒரு நல்ல மார்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா படித்தேன். கர்த்தருடைய கிருபையினால் ஒரு நல்ல மார்க் எடுக்கும்படிக்கு ஆண்டவர் உதவி செய்தார். இப்படி ஆகிலும் என்னுடைய வாழ்க்கை பள்ளி பருவங்கள் வந்து நிறைய வேதனைகளோடும் கூட, எப்படி சொல்றது, ட்ரெஸ் இல்லாமல், செப்பல் இல்லாமல், போட்டுக்க பேண்டு கூட இல்லாமல், ஒரு வேளை சாப்பாடு இல்லாமல், 2 வேளை சாப்பாடு இல்லாமல், அப்படி ஆகிலும் நிறைய நாட்கள் வந்து பட்னியோடும் பசியோடு இருந்தேன். ஸ்கூலில் வந்து என்னை கேட்டாலே ஒரு தெரியும், அடிக்கடி ஸ்கூலில் மயக்கம் போட்டு விழுகிற ஒரு நபராக, ஒரு பிள்ளையாக நான் காணப்பட்டேன். அப்படி ஆகிலும் என்னுடைய வாழ்க்கை வந்து அந்த பள்ளி பருவத்தில் வந்துட்டு படிக்கவும் முடியாமல், முன்னேறி செல்லவும் முடியாமல், ஏதோ ஒரு நிறைய காரியங்கள்னால மனதளவில் நான் ரொம்ப பாதிக்கப்பட்டு, என்னை பார்க்குறவங்களாம் எப்படி சொல்கிறது, ஒரு மனநல பாதிக்கப்பட்டவங்க அப்படின்ற மாதிரி சொல்கிற அளவுக்கு என்னுடைய வாழ்க்கை மாறி இருந்துச்சு. இப்படி பள்ளி பருவத்தில் நான் அநேக பாடுகள் கஷ்டங்கள் வழியாக வரும்போது எங்கே நிம்மதி இருக்கும், யார்கிட்ட போனால் வீட்டு பிரச்சனை ஒரு பக்கம், கடன் பிரச்சனை ஒரு பக்கம், அம்மா அப்பா இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஒருவேளை சாப்பாடு இல்லை, நமக்கு துணி இல்லை, செப்பல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அநேக நேரத்தில் அழுது 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 எந்த தெய்வத்தை தேடுனா நமக்கு இதெல்லாம் கிடைக்கும், யார் நமக்கு மன நிம்மதியை கொடுப்பா, யார் நம்மளை ஆட்சி தேற்றி கூடும் அப்படின்னு சொல்லிட்டு அநேக நேரத்தில் வந்து உண்மையான தெய்வம் யார் அப்படின்னா சொல்லி அலைந்து திரிந்து ஏறாத கோவில் இல்லை, இறங்காத இடம் இல்லை, எல்லா கோயிலுக்கும் எங்கள் ஊரில் கேட்டிங்கன்னா தெரியும், நான் விக்கிரக கோயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்தி வைராகியமாக இருப்பேன். எந்த கோயிலுக்கு போனால் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். நான் கோயிலில் இருந்த நாட்கள் அநேகம் உண்டு. எப்படிலாம் விரதம் இருக்கணும், எந்தெந்த சாமிக்கு எப்படிலாம் விரதம் இருந்தால் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அநேக வைராக்கியமாக எப்படி ஆகிலும் ஆண்டவருக்கு நமக்கு மன நிம்மதி கிடைக்கணும்னு சொல்லி, நம்ம குடும்பத்தில் சமாதானம் கிடைக்கணும், வறுமைகள் மாறணும்னு சொல்லி ஏறாத கோவில் இல்லை, இறங்காத கோவில் இல்லை, அப்படி ஆகிலும் அலைந்து திரிந்து எங்கெங்கேயோ போய் எங்கேயும் நிம்மதியே இல்லை. அந்த விக்கிரகத்துக்கு பார்த்தீங்கன்னா தரையில் உட்காந்து நான் சாப்பிடுவேன், சாமி ஆடுவேன்.
பால் குடம் தீச்சட்டி எடுக்கிறது, பால் குடம் எடுக்கிறது, அப்படி ஆகிலும் நிறைய காரியங்கள். செருப்பு இல்லாமல் கோவிலாக ஏறி இறங்குறது. அநேக நேரத்தில் கோவிலே உட்காந்துருப்பான். எங்கள் ஊர் தூரத்தில் சமீபமாக பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு கோவில் இருக்கும். நான் வந்து முக்கால்வாசி நேரம் வந்து ஆடு மேய்ச்சிட்டு அந்த கோவிலில் தான் வந்து உட்காந்துருப்பேன். சன்னை லீவ் விட்டுட்டாங்கன்னா ஃபஸ்ட் அந்த கோவிலில் தான் நான் போய் அதிக நேரத்தை வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அப்படி ஆகிலும் நிம்மதியே இல்லாத ஒரு வாழ்க்கை. அங்கும் இங்குமா அலைஞ்சு அலைஞ்சு ஏறி இந்த கோவிலுக்கு போனால் நிம்மதி இருக்கும், அந்த கோவிலுக்கு போனால் நிம்மதி இருக்கும்னு சொல்லி அலைந்து 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 இருக்க அநேக கஷ்டங்கள், அநேக பாடுகள், வேதனைகள் தான் என்னுடைய வாழ்க்கையில் அதிகமாகி கொண்டே இருந்துச்சு. கடன் பாரம் ஒரு பக்கம், அப்பா ஒரு பக்கம். திடீர்னு அந்த டைமில் முடியாமல் ரொம்ப நெஞ்சு வலியில் மரண தருவாய்க்கு போயிட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கும் மேலாக நெஞ்சு வலியினால் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்பா பிழைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இப்படி ஆகிலும் பல விதத்தில் நெருக்கப்பட்டிருந்தோம். எங்களுக்கு அதுவரையிலும் யார் உண்மையான தெய்வம் என்று எங்களுக்கு தெரியவே இல்லை. என்னுடைய பள்ளி பருவம் முடிகிற வரையிலும் உண்மையான தெய்வத்தை நான் கண்டு கொள்ளலை. அதுக்கப்புறமா நான் +2 பாஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அம்மாவோட வற்புறுத்ததுனால எப்படி ஆகிலும் நான் வேலைக்கு போகணுன்னு பிரயாசப்பட்டேன். ஆனால் அம்மா வந்து வேண்டாம், நான் தான் கஷ்டப்படுறேன், நீங்கள் எல்லோரும் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஒரு கவர்மெண்ட் காலேஜில் கொண்டு போய் சேர்த்தாங்க. அங்கே ஃபீஸ்லாம் கம்மி தான், அந்தளவுக்கு ஃபீஸ் எதுவும் இல்லை. இருந்தாலும் அங்கேயுமே என்னால் படிக்க முடியலை. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, காலேஜுக்கு போகிறதுக்கு 2 ட்ரெஸ் தான். 5 நாள் காலேஜுனால் 2 ட்ரெஸ் மட்டும்தான் இருக்கும். காலேஜில் வந்து ரொம்ப ஒரு தாழ்வு மனப்பான்மையாக நான் வாழ்ந்தேன். பார்க்குறவங்க எல்லாம் என்ன கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று தான் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்தேன், அடுத்த நாளே இதே போட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அநேக நேரத்தில் கிழிஞ்சிருக்கும் ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக. அதெல்லாம் அங்கங்கே ஊக்கு போட்டுட்டு தச்சு அப்படி தான் போட்டுட்டு போனது நிமித்தம் காலேஜ்லேயும் வந்து ரொம்ப வந்து ஒரு தரக்குறைவாக மற்ற பிள்ளைகள் பார்த்து கேலி கிண்டல் பண்ணுற ஒரு சூழ்நிலையில் இருந்து அப்படியே ஆகிலும் சரி இப்படியாவது படிச்சணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிரயாசப்பட்டு ஃபஸ்ட் இயர் முடிச்சிட்டேன். ஃபஸ்ட் இயர் முடிச்சுட்டு 2வது வருஷத்தில் அம்மா படிக்க வேண்டாம், வேலைக்கு போ அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் படிக்கணுன்ற ஒரு ஆசை இருந்துச்சு. அப்பா சொன்னாங்க படிக்கவே கூடாது, போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க எல்லாவற்றின் மத்தியிலும் டெய்லியும் அப்பா குடிச்சிட்டு ரொம்ப பிரச்சனை பண்ணி ரொம்ப வேதனைப்படுத்தி ஒவ்வொரு நாளும் வந்துட்டு தூஷணமான வார்த்தைகள் சபிக்கிறது, ரொம்ப எங்களை வந்து ரொம்ப படாத பாடுபடுத்திட்டாரு. அதனால சரி இனிமேல் நம்ம படிக்க வேண்டாம், வேலைக்கு ஏதாவது போகலாம், கடன் பாரம் வேறு அதிகமாக இருக்கிறதுனால வேலைக்கு போயிடலான்னு சொல்லிட்டு பிரயாசப்பட்டு ஒரு 3 வீக் வந்து 3 வாரம் காலேஜே போகலை. சுத்தமாக காலேஜே போகாமல் இருந்ததுக்கப்புறமும் எனக்கு ரொம்ப பாரமாகிடுச்சு. சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் பார்த்திங்கன்னா என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சம்பவம் என்ன நடந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா, அப்பா வந்து குடிச்சிட்டு வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணி எல்லாருமே போட்டு வீட்டில் அடித்து உதச்சி நாங்கள் வந்து சாப்பாடு செஞ்சு வச்சுருப்போம். அப்பா வந்து பார்த்திங்கன்னா அது எல்லாத்தையும் எடுத்து கீழே கொட்டி விட்டு காலில் உதச்சிருவார். இல்லைன்னா அதை தூக்கி அப்படியே அந்த நாய்க்கு சாப்பாட்டை போட்டுருவார். இப்படி ஆகல எங்கள் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் கடந்து ஒவ்வொரு நாளும் மிகுந்த வேதனையில் அப்பா கூட இனி இருக்கவே வேணான்ற ஒரு சூழ்நிலையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தோம். ஒரு நாள் நைட்டு வந்து இனிமேல் வாழ வேண்டாம் அந்த உலகத்தில். ஒரு பக்கம் அப்பாவனால பிரச்சனை, ஒரு பக்கம் சொந்த பந்தம் எல்லாம் வெறுக்குது, ஒரு பக்கம் நல்லது கெட்டது கூட எங்கள் வீட்டில் யாருமே வரமாட்டாங்கன்ற ஒரு சூழ்நிலையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தோம். எல்லோரும் காசு இருந்தால் தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஆகல ஒரு இரவில் அம்மா என்ன பண்ணாங்கன்னா, இனி நம்ம வாழ வேண்டாம், நமக்கு எந்த தெய்வமும் என்ன பண்ணல கை கொடுக்கலை, இனிமேல் இந்த பூமியில் வாழ்ந்து என்ன பிரயோஜனம், அப்பா கூட இருக்கிறதுக்கும் நம்ம செத்து போயலாம், எல்லாரும் ஊர்க்காரங்களும் நம்மளை வித்தியாசமாக பார்க்குறாங்க, ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா என்ன பண்ணாங்கன்னா, அந்த நாள் இரவில் போயிட்டு ஒரு 8 மணி இருக்கும், ஒரு மருந்து கடையில் போயிட்டு ஒரு பூச்சி மருந்தை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்க என்ன நினச்சாங்கன்னு தெரியல. அந்த இரவில் நாங்கள் யாருக்கும் எங்களுக்கும் கொடுக்கல, அவங்களும் சாப்பிடலை. 2 நாள் ஃபுல்லாக திரும்பியும் நான் காலேஜ் போயிட்டு வரேன். திரும்பி வந்தால் வீட்டுக்கு வந்தால் அம்மாவை அடித்து அம்மாவுடைய தலையிலேருந்து ஒரே பிளட்டு ரத்தமாக ஊற்றிடுது. என்னம்மா ஏம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட விசாரிக்கும் போது பார்த்திங்கன்னா அவங்க உடனே வந்துட்டு இது மாதிரி அப்பா அடிச்சிட்டாங்க, சாப்பாடெலாம் எடுத்து கொட்டிட்டாங்க, உங்கள் யாருக்கும் சாப்பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த நேரத்தில் உட்காந்து அழுதுட்டு இருந்தேன். அடுத்த நாள் இதே சம்பவம் எங்கள் வீட்டில் நடந்துட்டு இருக்கும்போது அப்பா வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு சாப்பாடெல்லாம் தூக்கி நான் வீட்டில் இருக்கேன், தங்கச்சிங்க தம்பி எல்லாருமே அந்த நேரத்தில் வீட்டில் இருக்கிறோம். அப்போ திடீர்னு பார்த்திங்கன்னா சாப்பாடு பாத்திரம் குழம்பு சட்டி எல்லாத்தையும் எடுத்து அப்பா வந்து கீழே தூக்கி போட்டுறாங்க, வெளியே வாசலில் தூக்கி போட்டுறாங்க. அந்த தூக்கி போடுற டைமில் திடீர்னு எங்கள் வீட்டுக்கு ஒரு கார் வந்து நிற்கிது.
நான் வந்து ஐயோ திடீர்னு எங்கள் வீட்டுக்கெலாம் காரில் எங்கள் ஊருக்கே கார் வர்றதே பெரிய அதிசயமாக இருந்துச்சு. ஐயோ யாரோ வந்துட்டாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தில் அவங்க அந்த காரை கொண்டு வந்து வாசலில் இறக்குறதுக்குள்ளே நான் எல்லாத்தையும் கூட்டி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ தான் பார்த்திங்கன்னா பாஸ்டர் நிக்சன் அவங்களும் கிறிஸ்டி நிக்சன் அவங்களும் எங்கள் வீட்டுக்கு முதல்ல வந்தாங்க. அவங்க என்ன காரணத்துக்காக வந்தாங்கன்னு பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்டுக்கு எய்த்தாப்பில் உள்ள வீட்டில் வந்து ஒரு பிரதர் அவங்க வந்து 15 வருஷமாக செய்வினையினால் பாதிக்கப்பட்டு இருந்தாங்க. அவங்க குடும்பத்துக்கு ஜெபம் பண்ணுறதுக்காக ஒரு குரூப்பாக ஒரு 20 பேர்லேருந்து 25 பேர்கிட்டக்க வந்திருந்தாங்க. அப்போ அவங்க ஃபஸ்ட்டு வரும்போது எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா வந்துட்டு குடிச்சிட்டு ஒரு பெரிய அருவாளை எடுத்துகிட்டு எங்கள் அம்மா ஒரு பக்கம் அடித்து எங்கள் அம்மாவுக்கு ரத்தம் ஊற்றிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் சாப்பாடு தூக்கி என்ன பண்ணிட்டாங்கன்னா கொட்டிட்டாங்க. ஃபுல்லாகவே கொட்டி முடிச்சுட்டு வெளியே அந்த சாப்பாடெலாம் நான் வேக வேகமாக கொட்டி முடிச்சுட்டு வரப்போ அவங்க எங்களுடைய சூழ்நிலைகளை பார்த்துட்ருக்காங்க. அந்த சகோதரி பார்த்துட்டு எங்ககிட்டக்க சொல்கிறாங்க என்னம்மாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அவங்ககிட்டக்க என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. உடனே அழுதுகிட்டே நின்றுட்டுருக்கேன். அவங்க உடனே என்னுடைய ஷோல்டரில் கை போட்டுட்டு இங்கே ஒரு ப்ரேயர் நடக்குது வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் அவங்க கூட பின்னாடி போனோம். அப்போ போகும்போது பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் ஒரு அம்மாச்சி சொல்கிறாங்க, இவன் என்னைக்கு தான் அப்பாவை பார்த்து இவன் என்னைக்கு தான் சாவுறானோ அந்த வீடு அப்போ தான் அந்த வீடு நல்லா நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என் கண்ணு முன்னாடியே சொல்லவும் எனக்கு அந்த வேதனை ரொம்ப தாங்கவே முடியல. அப்பாவனால ஒரு பக்கம் இப்படிலாம் எல்லார்ட்டையும் பேச்சு வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஏதோ ஒரு இதுக்காக அங்கே போய் உட்காரணுன்ற விருப்பம் எதுவும் இல்லை. அவங்க கூப்பிட்டது நிமித்தம் அந்த வீட்டுக்கு எய்த்தாப்புல ஒரு சின்னதாக படுதாலாம் போட்டு ரெடி பண்ணிவிட்டு உட்கார சொல்லியிருந்தாங்க. அப்போ போய் உட்காந்துருந்தோம். அவங்க வந்தது எல்லாமே எங்கள் அப்பாவுக்கு நல்லா தெரியும். அவர் அப்பையும் குடிச்சிட்டு பேசிகிட்டே இருக்காரு, தூஷணமாக பேசுகிறாரு, அடிக்கிறாரு, கல்லை விட்டு எறிகிறாரு, எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா நாங்கள் போய் அந்த இடத்துல உட்காந்துட்டோம். நானும் தங்கச்சி எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போனாங்க. அந்த இடத்துல போய் உட்காந்தோம். நல்லா பாட்டு பாடினாங்க, ஜெபம் பண்ணாங்க, சில காரியங்களை குறித்து பேசினாங்க. கிட்டத்தட்ட அப்படி ஆகல 1.5 மணி நேரமாக அதே இடத்துல நாங்கள் உட்காந்துருந்தோம். அந்த 1.5 மணி நேரமாகவும் நான் அழுதுகிட்டே தான் இருந்தேன். என்னால் அழுக வேற தாங்க முடியல. அப்பாவும் சாக சொல்கிறாங்க, அப்பாவை நம்ம எப்படியாவது காப்பாற்றணும், ஒரு நல்ல வழிக்கு கொண்டுட்டு வரணும்னு சொல்லிட்டு நிறைய பிரயாசப்பட்டோம். அப்போ போய் அங்கே உட்காந்து அழுதுட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய காரியங்கள் நிறைய ஏதோ தெரில அதுவரையிலும் என்னுடைய வாழ்க்கையில் இல்லாத மன திருப்தி அந்த இடத்துக்கு போனது நிமித்தம் எனக்கு உண்டானுச்சு. என்னென்னு பார்த்திங்கன்னா நிறைய பாட்டு பாட எப்படி என் மனசுலேருந்து நிறைய காரியங்கள் வந்து ஆறுதலாக அமைஞ்சிச்சு. பாட்டு பாடுறாங்க, துதிக்கிறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு அது புதுசாக இருக்கிறதுனால ஆனால் மனசில் இருக்கிற பாரங்கள் நீங்குனுச்சு. அப்போது உணர்ந்து கொண்டேன், இது என்னமோ தெரியல, வித்தியாசமாக இருக்குது, நான் எங்கே போய் இந்த நிம்மதி கிடைக்கல, ஆனால் இந்த இடத்துல வந்து உட்காந்தது நிமித்தம் மனதில் இருக்கிற பாரமெல்லாம் நீங்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. முடிக்கிற தர்வானத்தில் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா என்ன பண்ணாங்கன்னா அந்த அருவா எல்லாத்தையும் போட்டுட்டு 1.5 மணி நேரமாக கத்திக்கிட்டு இருந்தவர், தூஷணமாக பேசினவர், கல்லை விட்டு அடித்தவர். திடீர்னு அவர் என்ன பண்ணார்னா அந்த கூட்டத்தில் வந்துட்டு எல்லாருமே இருந்தாங்க. அவ்வளோ பேருமே கிட்டத்தட்ட ஒரு ஊரே ஃபுல்லாக கூடிருச்சு அந்த இடத்துல, ஏதோ வித்தியாசமாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கூடின அந்த இடத்துல எங்கள் அப்பா என்ன பண்ணாங்கன்னா அருவாயை ரோட்லேயே போட்டுட்டு பாஸ்டருடைய காலில் வந்து திடீர்னு கீழே விழுந்துட்டாங்க. அப்போ கீழே விழும்போது எனக்கு எல்லாருமே பார்த்து ரொம்ப கேலி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, கிண்டலாக சிரித்தாங்க. அப்போ நான் வந்துட்டு யோசித்தேன், இது எப்படி நடந்தது, யாருக்குமே அவர் பயப்படவும் மாட்டார், யார் சொல்லியும் கேட்க மாட்டார், இவர் ஒரு சாதாரண மனுஷன், அவருடைய காலில் போய் எப்படி இது விழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. முடிச்சிட்டதுக்கப்புறம் அவங்க வந்து அப்பாவுக்காக ஜெபம் பண்ணாங்க. அப்பா அந்த நேரத்தில் அழுதானே யாருக்குமே எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. அந்த நிலைமையில என்னுடைய சந்தோஷங்கள் வந்து அதிகமானுச்சு. என் வாழ்க்கையில் ஒரு நாளும் நான் சந்தோஷப்படாதது அந்த நாளில் வந்து அப்பாவோட அழுகை, அடுத்தது அவங்க ஜெபம் பண்ணது, அப்பா வந்து இப்படி ஒரு மனுஷனுக்கு முன்பாக கீழே விழுந்து மன்னிப்பு கேட்டது, அதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. அப்போ ஒருவேளை உண்மையான தெய்வம் அந்த இயேசுவாக தான் இருக்கணும்னு சொல்லி அந்த நாளில் வந்து எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஏன்னா அவ்வளோ கஷ்டங்கள் கிட்டத்தட்ட 18 வருஷமாக படாத ஒரு வித்தியாசமான சந்தோஷம் அந்த நாளில் எனக்கு கிடைச்சதுனால சரி இது என்னதான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியலன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தோம். அப்புறம் ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு மெசேஜ்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அநேகருக்கு ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் அநேகருக்கு நிறைய சுகங்கள் கிடைச்சிது. எல்லோரும் கை வச்சு ஜெபம் பண்ணுறதுல ஒரு புதிய அனுபவமாக இருந்துச்சு, வித்தியாசமான ஒரு முறையாக இருந்தது. அப்புறம் முடிச்சுட்டு அந்த சகோதரி கிறிஸ்டி அவங்க வந்து என்கிட்ட சொன்னது என்ன காரியம்னா, இங்கே ஒரு சபை நடக்குது, மெர்சியார்க்கு இரக்கத்தின் பேரில் சபை நடக்குது மனுச்சநல்லூரில், நீங்கள் வாரம் வாங்க, அப்பா வந்து குடிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு போனாங்க.
அப்போ எனக்கு வந்து வித்தியாசமான ஒரு இதுவாக இருந்துச்சு. யாருமே சொல்லாத, யாருமே அவங்களுடைய தோற்றங்கள் வித்தியாசமாக, அடுத்தது வந்து வசதி, காரு, இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு ஒரு நாளும் வந்ததே இல்லையே, நேசிக்கிறவங்களாம் இப்படிலாம் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. அப்போ அந்த சகோதரி சொல்லும்போது, நீங்கள் சபைக்கு வாங்க, கண்டிப்பாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அவங்க கடைசியாக எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு சின்ன ஜெபம் வெளியவே நின்று பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமாட்டுக்கு எங்களுக்கு ஒரு அட்ரஸ் கொடுத்துருந்தாங்க, இந்த சபைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. விருப்பம் இல்லாமல் போனோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சரி, ஒரு சந்தோஷம் இருந்துச்சு, ஆண்டவர் அற்புதம் செஞ்சுருக்காரு, இயேசுவை பற்றி சொல்கிறாங்க, அங்கே போய் தெரிஞ்சுக்கணும்னு ஒரு இது இருந்துச்சு. ஆனால் அம்மாவுடைய வற்புறுத்ததுனால போகக்கூடாது அப்படி இப்படின்ட்டு, நம்ம தெய்வம் நம்மளெல்லாம் வந்து கண்ணை குத்திரும், பயமுடுத்தும், நம்மளுடைய சாமிக்கு அதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இது பண்ணாங்க. அப்போ சரின்னு சொல்லிட்டு, ஆனால் அவங்க விருப்பம் இல்லாமல் நானும் இளைய சகோதரி 2 பேரும் என்ன பண்ணிட்டோன்னா போயிட்டே இருப்போம். வாரம் போனோம். ஒரு மாத கால அளவில் வந்துட்டு திரும்பியும் அப்பா வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப மற்றவங்க வாங்கி கொடுத்து திரும்பி குடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ குடிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த நாளில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அம்மா எங்கேயுமே நமக்கு திரும்ப நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அந்த நாள் இரவில் வந்து அப்பா என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அம்மாவை வந்து அருவாள் எடுத்து வெட்ட வந்துட்டு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அழுதுகிட்டே இருக்கிறோம். இன்னொரு தங்கச்சி சகோதரி சொல்கிறா, இனி அப்பா கிட்டக்க என்னால் ஒரு நிமிஷம் கூட என்ன பண்ண முடியாது, வாழவே முடியாது, நான் வாழ மாட்டேன், எனக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துருங்க, நான் இறந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருமே ரொம்ப சின்ன வயசு, ஒரு 2 வயசு 1.5 வயசு வித்தியாசம் அப்படின்றதுனால, ரொம்ப சின்ன வயசாக இருக்கிறதுனால அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கவும் முடியலை. நான் சபைக்கு போய் ஒரே ஒரு மாதம்தான் பைபிளை என் கையில் கொடுத்தாங்க. ஆனால் அதுலேருந்து ஒரு வசனம் கூட நான் வாசித்ததில்லை, அதை வாசிக்கவும் நான் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததில்லை. ஏன்னா அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது, போனதுனால கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தோம். அந்த இரவு வந்து ஒரு 1:30 மணி இருக்கும். 1:30 மணி இருக்கப்போ அப்பா எங்கள் எல்லாரையும் என்ன பண்ணிட்டாங்கன்னா வெளியே விட்டு, அவர் உள்ளே இருந்துட்டு உள்ளே வீட்டில் பூட்டு போட்டு பூட்டிட்டாங்க. நாங்கள் எல்லோரும் என்ன பண்ணிட்டோன்னா வெளியவே உட்காந்துருக்கோம். கிட்டத்தட்ட 12 மணிக்கு பூட்டினவர் 1:30 வரையும் எங்களுக்கு திறக்கவே இல்லை. அம்மா என்ன பண்ணாங்கன்னா, அப்போ ஏற்கனவே வாங்கி வச்சுருந்த அந்த மருந்தை எடுத்துட்டு, சரி இனி நம்ம என்ன பண்ண வேணாம், உயிரோட இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊர்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரம் ஒரு காட்டுக்குள்ளே என்ன பண்ணிட்டோன்னா அங்கே எங்கள் எல்லாருமே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நான் வந்து என்னென்னா அந்த பைபிளை வந்து எடுத்துகிட்டு போகிறேன். நான் வந்து எனக்கு ஒரு நம்பிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்த பைபிளை வந்து என்கிட்ட கொடுத்த நாள்லேருந்து ஸ்கூலுக்கும் அது காலேஜுக்கும் சரி மற்ற இடத்துக்கும் என்ன பண்ணிட்டேன்னா எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் அதை படிக்கலை, எதுவுமே அதில் பற்றி எனக்கு தெரியவும் தெரியாது. அந்த நாளே என்ன பண்ணிட்டாங்கன்னா, அம்மா சாக போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஊரெல்லாம் ஒரே இருட்டு, யாரும் வெளியவே இல்லை, ஒருத்தர் கூட வெளியவே இல்லை. அந்த ஒரு சூழ்நிலையில் அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு வாழணுன்ற ஆசை நிறைய இருந்துச்சு. இயேசுவையே தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் வாழணுன்ற ரொம்ப ஆசை இருந்துச்சு, ஒரு மன நிம்மதி இருந்துச்சு. இந்த நேரத்தில் இப்படி போய் அம்மா சாகணும்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன்னா, வேறு வழியே இல்லாமல் நாங்கள் அம்மா கூட கடந்து போகிறோம். 6 பேர், அம்மாவோட சேர்த்து 6 பேர் கடந்து போகும்போது போயிட்டே இருக்கிறோம். தூரம் இருட்டு, ஃபுல்லாக வயல்காட்டில் ஒரு முள்ளு தோப்பு இருக்குது. அந்த முள்ளு தோப்பில் பார்த்திங்கன்னா ஒரு விக்கிரக கோவில் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா அம்மா கூட்டிகிட்டு போகிறாங்க. போகிறதுக்குள்ளே தம்பி என்ன பண்ணுறான்னு, தம்பிக்கு வந்து அப்போ ஒரு 7 வயசு தான் இருக்கும், 7 வயசு கூட இருக்காது, 6 வயசு தான் இருக்கும். அந்த 6 வயசுல அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ரொம்ப சின்ன வயசாக இருக்கிறதுனால அம்மாவுக்கு புரிய வைக்க தெரியாதுன்ட்டு அவன் அம்மா நான் சாகலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான்னா இன்னொரு காட்டுக்குள்ளே என்ன பண்ணிட்டான்னா அவன் ஓடிட்டான். அவனை கூட அம்மா என்ன பண்ணல, பொருட்படுத்தலாம். அவன் என்னமோ எப்படியோ ஆம்பளை பிள்ளை வளர்ந்துப்பான், நம்மளால் வாழ முடியாது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா கூட்டிகிட்டு போகிறாங்க எல்லாரையும். அப்படி கூட்டிகிட்டு போகிற இடத்துல ஒரு கோவிலுக்கு பக்கத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கேணி இருக்குது. அந்த கேணிக்கிட்ட உட்காந்துருக்கும்போது நான் வந்து பைபிள் எடுத்து வச்சுட்டு அப்புறம் வந்து ஏசுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அம்மா சொல்கிறாங்க, ஏசுவெல்லாம் கூப்பிடாத, ஏசுலாம் நம்மளை காப்பாற்ற மாட்டார், நம்ம சாமி காப்பாற்றது தான் அந்த ஏசு என்ன பண்ண போகிறாரு, காப்பாற்ற போகிறாரு அப்படின்னு சொன்னாங்க. இல்லைம்மா, அந்த ஏசு என்னை கண்டிப்பாக காப்பாற்றுவாருமா, நம்ம எல்லாருமே காப்பாற்றுவாருமா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஆனால் அவங்களுக்கு நம்பிக்கையே இல்லை. என்னுடைய கையில் இருக்கிற பைபிளை வேகமாக பிடிங்க அதை கீழே எரிய பார்க்குறாங்க. இல்லைம்மா நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வற்புறுத்தலாக அதை நான் வாங்கி திரும்பியும் வச்சிருக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு கேணி பக்கத்தில் என்ன பண்ணாங்கன்னா எங்களை கொண்டு போய் உட்கார வச்சுறாங்க.
உட்கார வச்சுட்டு கேணிக்கும் எங்களுக்கும் கொஞ்சம் ஒரு ரொம்ப டிஸ்டன்ஸ் கொஞ்சம் தூரம் இருந்துச்சு. குறைஞ்சது ஒரு 5, 6 அடி கிட்டக்க இருக்கும். அவ்வளோ தூரத்தில் உட்காந்துருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரே நான் வாழணும், நான் வாழணும், ஏசு என்னை காப்பாற்றுங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு சத்தம் போட ஆரம்பிச்சிட்டேன். சத்தம் போட ஆரம்பித்தோன்னே அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நீ யாரையும் கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னை தலையில் அடிச்சிட்டாங்க. அடித்ததுக்கப்புறம் என்னுடைய சகோதரி 3வது சகோதரி பார்த்தீங்கன்னா ரொம்ப வற்புறுத்தி, அவள் வந்து சின்னதுலேயே ரொம்ப ஒரு வைராக்கியமான ஒரு பிள்ளை. எதுலன்னு பார்த்தீங்கன்னா அவளுக்கு எதுவுமே அவளுக்குள்ளேயும் ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும். அதிகமாக யாரையுமே என்ன பண்ண மாட்டா, நேசிக்க மாட்டா. அவளுக்குள்ள வந்து ஒரு பிரச்சனை இருந்தது நிமித்தம் அவளுக்கு அந்த தாழ்வு மனப்பான்மை அதிகமாக இருந்ததுனால அதுவே அவளை மரணத்துக்கு நான் சாகணும் சாகணும்னு சொல்லிட்டு அப்படி ஆகிலும் ரொம்ப வாழ்ந்து கொண்டு இருந்தா. நாங்கள் அவளை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து அவ்வளோ வளர்த்துட்டு இருந்தோம். மற்ற எல்லாரை காட்டிலும் அவள் கொஞ்சம் வித்தியாசமானவ. சாகணுன்றதுல ரொம்ப ஒரு வைராக்கியமாக பிடிவாதமாக இருப்பாள். அந்த நேரத்துலேயும் அப்படி தான், அம்மா யார் சாகுறாங்களோ இல்லையோ என் காதில் என்ன பண்ணிடுங்க, மருந்தை ஊற்றிடுங்க, நான் செத்துடுறேன், நான் இனிமேல் என்ன பண்ண மாட்டேன், வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வைராக்கியமாக இருந்தா. அந்த இடத்துல என்னால் அவளை சமாதானப்படுத்தவே முடியல. நான் வந்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், ஏசு நம்மளை காப்பாற்றுவார் பாப்பா அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவன் ஆனால் அதுக்கு செவி கொடுக்கவே இல்லை. அவன் வந்து இல்லை என் காதில் ஊற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான்னா அம்மாட்ட ரொம்ப வற்புறுத்தி சொல்லிக்கிட்டே இருந்தான், என் காதில் ஊற்றிடுங்க, நான் வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப சொன்னதுனால அம்மா வேறு வழியே இல்லாமல் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவளுடைய காதில் வந்து மருந்தை ஊற்ற போயிட்டாங்க. ஊற்ற போனால் நான் திடீர்னு ஏசுவே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கற்று தான் கற்றுனேன். வேகமாக காடு நடுக்காடு ஏசுவே எங்களை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அந்த நிமிஷத்தில் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மறக்கவே முடியாத ஒரு தருணம். பார்த்திங்கன்னா நானாக அந்த மருந்தை கீழே தள்ளியிருந்தேன்னா கூட திரும்ப என்ன பண்ணிடுவாங்கன்னா எடுத்து கீழே ஊற்றி இருந்திருப்பாங்க, அவள் காதில் ஊற்றி இருந்திருப்பாங்க. ஆனால் மேலே இருந்து பார்த்திங்கன்னா அந்த பனைமரத்துக்கு அடியில் நாங்கள் கீழே உட்காந்துருக்குறோம். கீழே உட்காந்துருக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாரும் உட்காந்துருக்காங்க. 6 பேர் உட்காந்துருக்குறோம். தம்பி போயிட்டான், தம்பியை தவிர மீதி 5 பேரும் உட்காந்துருக்குறோம். அந்த உட்காந்து அந்த நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா மேலேருந்து ஒரு பனைமட்டை கீழே விழுந்து எங்கள் மேலே அந்த மருந்து டப்பாவில் விழுந்து எங்களுக்கும் கேணிக்கும் நிறைய தூரம். அந்த கேணியில் போய் அப்படியே விழுந்துருச்சு. அதை இனிமேல் எடுக்கவே முடியாதபடிக்கு என்ன பண்ணிடுச்சு, அப்படி ஒரு அற்புதம் நடந்துச்சு. உடனே நான் பைபிளை எடுத்து ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்களுக்கு நன்றி, எங்கள் உயிரை காப்பாற்றினதுக்காக நன்றி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். உடனே எங்கள் அம்மா திரும்பி அதே இடத்துல என்னை போட்டு அடித்தாங்க, நீ தான் வேண்டிகிட்டு இருக்கியா, சாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு. உடனே என் தங்கச்சி என்ன பண்ணிட்டான்னா கேணிக்குள்ளே குதிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப பயமுறுத்திட்டு இருந்தான். அப்புறம் திரும்பியும் அவளை பிடிச்சி இழுத்துட்டு வந்து அந்த இரவு ஃபுல்லாக அவள்கிட்ட கொஞ்சம் என்ன பண்ணோம், அடுத்த வாரமே அவளை அந்த நாளில் சமாதானப்படுத்தி அவளை திரும்பியும் என்ன பண்ணோம், சபைக்கு கூட்டிகிட்டு போனோம். கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் அவளுக்குள்ளேயே ஒரு மன நிம்மதி வந்துச்சு. ரொம்ப ஆண்டவரை வைராக்கியமாக ஏற்றுக்கிட்டா, நல்லா ஜெபிக்கிற ஆள். நிறைய நேரம் ஆண்டவருக்கு தெய்வ சமூகத்தில் உட்காந்து ஜெபிக்கிற ஒரு மகளாக மாறினா ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்படி ஆகலையும் ஒவ்வொரு நாளும் எங்கள் குடும்பங்கள் நிறைய கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மரணத்திலிருந்து ஆண்டவர் எங்களை தூக்கி விட்டது நிமித்தம் ஒரு நிறைய மாற்றங்கள் வாழ்க்கையில் வந்துச்சு. சமாதானம் வந்துச்சு, சாப்பாடு கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு, நிறைய ட்ரெஸ்ஸுங்க இருக்கிற மாதிரி இருந்துச்சு, எல்லாமே இருந்தது. கடனை அடைக்க ஒரு உதவி செஞ்சாங்க. தொடர்ந்து ஆலயத்துக்கு போக 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 மனசுல இருக்கிற பாரங்கள்லாம் குறைஞ்சி ரொம்ப சமாதானமா இருந்தது. எங்க வாழ்க்கையில நாங்கள் எங்க குடும்பமா உணர முடிஞ்சுது. ஆனாலும் அம்மா ரொம்ப வைராக்கியமா இருந்ததுனால இந்துக்கள்ல அவங்களால அதை ஏத்துக்கவே முடியல. யார் என்ன சொன்னாலும் நாங்கள் எல்லாருமே சபைக்கு குடும்பமா தம்பி தங்கச்சிங்க எல்லாருமே சேர்ந்து சபைக்கு போகிற ஆட்களா மாறிட்டோம். அக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவங்களுடைய திருமணத்து நிமித்தம் எங்ககிட்ட பேச மாட்டாங்க. பேசாததுனால நாங்கள் வந்து எனக்கு கீழே தங்கச்சிங்க தானா, தங்கச்சிங்க தம்பி அவங்க எல்லாரும் சேர்ந்து தொடர்ந்து ஆலயத்துக்கு போனோம். நிறைய வித்தியாசங்கள் வாழ்க்கையில் ரொம்ப மாற்றங்கள் இருந்துச்சு. கடன் பிரச்சனை மாறுச்சு, வறுமைகள் மாறுச்சு, ட்ரெஸ் எல்லாம் இல்லாமல் இருந்த எங்களுக்கு கிழிஞ்சிட்டு போட்டிருந்த ட்ரெஸ் எங்களுக்கு நல்ல ட்ரெஸ்லாம் இருந்தது. அப்படி ஆகிலும் நிறைய மாற்றங்கள் எங்களுக்குள்ளே வர வர நாங்கள் தொடர்ந்து ஆலயத்துக்கு போக ஆரம்பித்தோம். தொடர்ந்து ஆலயத்துக்கு இப்படியே போயிட்டுருக்கப்ப என்னுடைய காலேஜ் 3rd இயரும் முடிஞ்சிச்சு. 3rd இயர் முடியறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா செமஸ்டர் எக்ஸாமில் அப்பா திடீர்னு மருந்து குடிச்சிட்டு பார்த்திங்கன்னா படுத்துட்டாரு. அப்போ அவரை காப்பாற்றணும் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் 3 எக்ஸாமே எழுதவே போகலை. காலேஜ் பருவத்தில் எக்ஸாமே எழுத முடியாத ஒரு சூழ்நிலை. அப்போ போய் பார்த்திங்கன்னா மருந்து குடிச்சிட்டு இனி அவர் பிழைக்க மாட்டார் அப்படின்ற சொல்கிற சூழ்நிலையில் இருந்தார். அந்த நிலைமையில் திரும்பி நாங்கள் போய் ஜாம் பண்ணோம். அப்பா பார்த்திங்கன்னா அடிக்கடி விட்டத்தில், எங்கள் வீடு கூரை வீடாக இருந்ததுனால விட்டத்தில் வந்து அவருக்கு நெஞ்சு வலி அதிகமாக வர்றதுனால அந்த விட்டத்தில் பிடிச்சி தொங்கிட்டே இருப்பார் எப்போ பார்த்தாலும்.
அப்போ நான் வந்து ஜெபம் பண்ணோம், ஏசப்பா எங்கள் அப்பாவுக்கு நல்ல சுகம் கொடுங்க அப்படின்னு. அதே போல் எங்கள் அப்பாவுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7-8 தடவை ஒரு மரணத்துக்கு நேராக போயிருந்தார். அந்த 7-8 தடவையுமே ஆண்டவர்கிட்ட நாங்கள் முட்டி போட்டு ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட நிறைய நன்மையான காரியங்கள் அப்போல்லாம் எங்கள் அப்பாவை ஆண்டவர் வந்து காப்பாற்றுனாங்க. அதெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் உணர முடிஞ்சுது. எங்கள் அப்பாவும் வந்துட்டு நாங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்பாங்க. அப்பா ஏசப்பா தான் உண்மையான தெய்வம், ஏசப்பாவை நம்புங்க, நீங்கள் குடிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அநேக நாட்கள் எங்கள் அப்பா குடிக்காமல் இருந்ததில் நான் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சம்பவம். அதெல்லாம் ஏசப்பா எங்களுக்கு கொடுத்த அந்த வாழ்வு. அப்படியாகிலும் குப்பையிலிருந்து புழுதியிலிருந்து எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவர் வந்து வந்ததுக்கப்புறம் எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் நிறைய இருந்ததை நாங்கள் உணர்ந்து கொண்டோம். இப்படி ஆகல ஒவ்வொரு நாள் கடந்து போனது நிமித்தம் என்னுடைய படிப்பை வந்து முடிக்க ஆண்டவர் கிருபை செஞ்சாங்க. முடித்த பிறகு என்னுடைய வாலிப வயதில் ஒவ்வொரு நாளும் நான் சும்மா போவேன், சபைக்காக பேருக்காக போவேன். ஆனால் அந்தளவுக்குலாம் வந்து ஆண்டவரை தேடினதும் இல்லை, ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தது இல்லை. ஏதோ இப்படிலாம் நன்மை நடந்துச்சு, நம்ம குடும்பம் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆண்டவருக்காக டெய்லியும் வாரம் சபைக்கு போயிட்டு இருந்தோம். இதுக்கு நடுவில் நான் காலேஜ் 3rd இயர் முடித்த உடனே எனக்கு வந்து வேலைக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயம். இனிமேல் படிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு 3rd இயர் முடித்ததுக்கப்புறம் இனிமேல் படிக்க வேண்டாம், குடும்ப சூழ்நிலை திரும்ப இருந்ததுனால சரி வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை பட்டணத்தில் ஒரு 4.5 வருஷமாக அங்கே போய் வேலை செஞ்சுட்டு இருந்தோம் ஒரு மொபைல் கம்பெனியில். அப்போ மொபைல் கம்பெனியில் வேலை செய்யும்போது பார்த்திங்கன்னா அங்கே ஆவிக்குரிய சபைகளுக்கு நான் போகலை. கொஞ்சம் வந்து ஒரு 2 வருஷமாக என்ன பண்ணிட்டேன்னு பார்த்திங்கன்னா சபைக்கு போகாமல் விட்டுட்டேன். என்னுடைய உலக காரியங்கள், என்னுடைய தேவைகளை அப்படியே ஆண்டவர் ஃபுல்லாகவே மறந்து போனது நிமித்தம் மறந்து போயிட்டு நிறைய பாடுகள், கஷ்டங்கள், வேதனைகள்லாம் வந்துச்சு. ஆனாலும் நான் அதெல்லாம் படுத்தாமல் பிள்ளைங்க கூட சேர்ந்துட்டு விளாடுறது, ரொம்ப இது பண்ணுறது, ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணுவோம், வேலைக்கு போகிறது, சம்பாதிக்கிறது. எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு ஹேபிட் என்னென்னு பார்த்திங்கன்னா, நான் கஷ்டப்பட்டதுனால மற்றவங்க யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது, கஷ்டப்படுறவங்களையும் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மாதம் வாங்குகிற சம்பளத்தில் வந்துட்டு குறைஞ்சது ஒரு 10 பேர்த்துக்காவது சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்றது எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு இது இருந்துச்சு. நான் வந்து நல்லா படித்து ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டு இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யணுன்றது என்னோட எண்ணமாக இருந்தது. அப்படி ஆகலும் அது சம்பளத்தை வந்து பார்த்திங்கன்னா முழுசாக நான் ஒரு நாள் வீட்டுக்கு கொடுத்ததே இல்லை. ஏன் காரணம்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தவங்க திடீர்னு வந்துட்டு எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்க கேட்பாங்க, உடனே அவங்களுக்கு காசு கொடுத்துருவேன். அப்புறம் யாராவது கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, இப்படிலாம் மாற்றி என்கிட்ட கொடுக்குறது எதுவும் இல்லைனாலும் நான் எனக்கு இருக்கோ இல்லையோ நான் மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப பிரயாசப்படுவேன். அதனாலேயே என்னமோ தெரியல, அநேகர் வந்து இது தேவை இருக்கா அது தேவை இருக்குன்னு சொல்லிட்டு நான் மாதம் 10,000 சம்பளம் வாங்கினேன்னா அது எங்கள் அம்மாவுக்கு அனுப்புறது வந்து 4,000, 2,000, 3,000 இப்படி தான் இருக்கும். மீதி காசுலாம் என்ன பண்ணுறேன்னே எனக்கே தெரியாது. இப்படி ஆகிலும் வாழ்க்கை ஓடிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவர் அன்பு இல்லை, ஆண்டவரை விட்டு நான் தூரம் போயிட்டதுனால திரும்ப எனக்குள்ள ஒரு ஏக்கம் என்னென்னா, சொந்த பந்தம்லாம் நம்மள்கிட்ட பேசாதா, நம்மள்கிட்ட பழகிறதுக்கு நண்பர்கள் இருக்க மாட்டாங்களா, நல்ல உறவுகள் இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஏங்கிட்டு இருந்தேன். தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸுங்க, வீணான காரியங்கள், இப்படி ஆகல என்னுடைய வாழ்க்கை வந்து உலகத்தோடு முக்கால்வாசி இணைக்கப்பட்டு ரொம்ப சபையவே மறந்துட்டேன். ஊழியக்காரங்க வீட்டுக்கு வந்தாலும் நான் என்ன பண்ண மாட்டேன்னா இருக்க மாட்டேன், எங்கிட்டாவது போய் ஒளிஞ்சுப்பேன். இப்படி ஆகல என்னுடைய வாழ்க்கை இருந்துச்சு. இப்படியே வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது ஒரு நாள் திடீர்னு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக சரீரத்தில் அம்மை போட்ட கொப்பளம் மாதிரி ஆணுச்சு. அம்மை போட்ட கொப்பளம் தானே, இது ஒன்றும் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதை அலட்சியமாக விட்டுட்டேன். அப்படி அலட்சியமாக விட்டது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7 மாதமாக என்னை ரொம்ப படுக்கையாக்கிடுச்சு. அந்த 7 மாதத்தில் இனி சென்னையில் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வந்தேன். அந்த அம்மா போட்டு ஸ்டார்ட் பண்ணோடனே நான் இங்கே வந்து திருச்சியில் வந்து ரிலையன்ஸ் கம்பெனியில் வந்து ஒரு ட்ரெஸ் கடையில் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ வேலை செய்யும்போது என்னுடைய ஸ்டார்டிங் அந்த அம்மா போட்ட கொப்பளம் மாதிரி எனக்கு இருந்துச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா சரீரத்தில் எனக்கு 1 கொப்பளம் 2 கொப்பளம் மட்டும்தான் இருக்கும். அது நாளடைவில் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு யானைக்கால் வியாதி உள்ளவங்களுக்கு எப்படி அவங்க கால் பெருசாக இருக்குமோ, கை பெருசாக இருக்குமோ, அப்படி வந்து ஒவ்வொரு நாளும் மாற ஆரம்பிச்சுது. எங்கள் அம்மா திரும்ப என்ன பண்ணாங்கன்னா, எங்கெங்கேயோ கோவிலுக்கு அங்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறதுக்காக என்னை ரொம்ப வற்புறுத்தி வலுக்கட்டாயமாக ரொம்ப இது பண்ணாங்க. ஆனாலும் நான் ஆண்டவரை விட்டு தூரமாக இருந்தாலும் அந்த விக்கிரகத்துக்கு திரும்பி நான் போகலை. அப்படி போகாமல் இருந்தது நிமித்தம் ஆண்டவர் பாருங்கள், ஒவ்வொரு நாளும் நாளுக்கு நாள் எனக்கு அந்த பலவீனங்கள் வந்து அதிகமாகிட்டே இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் வலிகள், வேதனைகள், சரீரம் ஃபுல்லாக எரிச்சலாக இருக்கும். ஒரே ஒரு காலில் ஒரு கொப்பளம் தான் இருக்கும், சின்னதாக அம்மா போட்ட மாதிரி. ஆனால் அது நாளடைவில் பார்த்திங்கன்னா இருக்க பெருசாகி
அப்படியே சரீரம் ஃபுல்லாக எரிச்சல்னால ரொம்ப ஒரு 7 மாதமாக கஷ்டப்பட்டேன். அது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நான் வேலைக்கு வந்துட்டு இருந்ததுனால பஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா என்னால் ரொம்ப நேரம் நிற்க முடியாது. ஒரு நாள் திடீர்னு பார்த்திங்கன்னா சேலம் பஸ்ஸில் சேலம் டோல்கேட்டில் இருந்து திருச்சி பஸ் ஏறிட்டேன். அந்த பஸ்ஸில் ஏறினோன்னே என்னுடைய சரீரத்தில் இருந்த அந்த கொப்பளம் வெடிச்சு, பஸ்ஸில் சரியான கும்பல்னால அது வெடிச்சு ஃபுல்லாக பிளட்டு பஸ்லலாம் நிறைய ரத்தமாக ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு வேறு வழியே இல்லை, இதை எப்படி மறைக்கிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மயக்கம் அதிகமாக வருது. அப்போ அதே வேதனையோடு கூட என்ன பண்ணிட்டேன்னா திரும்பியும் ஷால்லாம் போட்டு கவர் பண்ணிவிட்டு பஸ்ஸில் உள்ளவங்களாம் ஒரு மாதிரி அருவருப்பாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் திரும்பியும் பார்த்திங்கன்னா அதே வேலைக்கும் வேறு வலுக்கட்டாயமாக வேலைக்கும் வர வேண்டிய சூழ்நிலை, குடும்ப கஷ்டத்தை நிமித்தம் வேலைக்கு வந்துட்டு வேலை இடத்துலையும் எனக்கு ரொம்ப நெருக்கடிகள், ரொம்ப ஒரு என்னை வித்தியாசமாக பார்க்கறது நடக்கிறதே வந்து ரொம்ப மாறி போயிடுச்சு. ஏன்னா காலில் ரொம்ப பெரிய காலாக ஆகிட்டதுனால ஆண்டோடைய கிருபனால அதிகாரிகளின் கண்கள் ஆண்டவர் தயவு கிடைக்க பண்ணாரு. எல்லாருக்கும் நின்றுட்டு இருக்க வேலைன்னா எனக்கு மட்டும் உட்காந்துருக்க வேலையை கொடுப்பாங்க. அப்படி ஆகல உட்காந்துருக்கும் போதே என்னுடைய காலிலேருந்து பிளட்டு ஸ்தலம் ரெண்டுமே சேர்த்து கீழே ஊற்றும். அதெல்லாம் பார்க்கும்போது என் கூட யாரும் உட்காந்து சாப்பிடவும் மாட்டாங்க, ரொம்ப வேதனையாக இருக்கும். யாருமே எங்கேயுமே நம்மளை ஒதுக்குறாங்க அப்படின்ற சூழ்நிலைலாம் நான் ரொம்ப ஒவ்வொரு நாளும் கடந்து இந்த 7 மாதத்தை கடக்கிறது எனக்கு ஒரு பெரிய பாரமாயிடுச்சு. ஒரு நாள் என்ன பண்ணிட்டேன்னா இப்படி வலி தாங்க முடியாமல் நாட்டு மருந்தும் மெடிக்கல் மருந்தும் சேர்த்து ஒரே நாளில் போட்டு சாப்பிட்டது நிமித்தம் சரீரத்தில் பலவித பயங்கரமான வலிகள் வேதனைகள் ரொம்ப ஆயிடுச்சு. அப்படியே சரீரம் ஃபுல்லாக எரிச்சல் எரியுது, அப்படியே நெருப்பு மாதிரி எரியுது. வீட்டில் அம்மா 3 ஃபேனு 2 ஃபேனை வச்சுட்டு விசிறிக்கிட்டு இருக்காங்க. தங்கச்சிங்க எல்லாமே கூட பிறந்தவங்க எல்லாருமே சேர்ந்து விசிறாங்க. அவ்வளோதான், இனிமே மறிச்சிருவா, இவ பிழைக்க மாட்டா அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் ரொம்ப படுக்கையாக ஆயிட்டேன். அந்த படுக்கையில் எங்கள் ஊரில் ஒரு பாட்டி சொன்னாங்க, எருக்கம்பாலை கொண்டு வந்து கொடுங்க, அவள் மேலே தடை விடுங்க, அது சரியாயிரும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அம்மா என்ன பண்ணாங்கன்னா ஒரு கப்பில் வந்து ஒரு டம்ளரில் போயிட்டு எருக்கம்பால் நிறைய பிச்சுட்டு வந்துட்டு அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா என்னுடைய மேலே ஃபுல்லாக ஊற்றிட்டாங்க. மேலே ஊற்றிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இருக்க ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு. வலி வேதனை எரிச்சல் அதிகமானதுனால இனி நம்ம என்ன பண்ண வேண்டாம், இந்த உலகத்தில் இருக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு முடிவை எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்காக இங்கே சபையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாள் இரவு ப்ரேயர் நைட்டு ஜபத்தில் என் பேரை சொல்லி ஊழியக்காரங்க ஜாம் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஜாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் நான் என்ன பண்ணேன்னா அம்மா கிட்ட சொல்கிறேன், நாளைக்கு நான் சபைக்கு போகணும், நான் சாக போகிறேன், இனிமேல் நான் பிழைக்க மாட்டேன்னு தெரியும். எல்லாருமே வந்தவங்க வீட்டுக்கு என்னை பார்க்க வந்தவங்க எல்லோரும் சொல்லிட்டாங்க, இனி இவ்வளோ என்ன பண்ண மாட்டா, பிழைக்க மாட்டா, இவ்வளோ அவ்வளோதான், இனிமேல் வந்து அவனுக்கு 6 பிள்ளைகளில் இவ ஒன்று போயிட்டா அப்படின்னு நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அழுகுறாங்க. எங்கள் அப்பா ஒரு நாள் அழுகாதவர், எனக்கு தெரிஞ்சு ஆண்டவருடைய சுவிசேஷத்தை கேட்டு ஒரு தடவை அழுதாரு. அதுக்கப்புறம் பிள்ளைகளுக்காக அழுதுன்னா அது எனக்காக மட்டும்தான் எங்கள் அப்பா அழுதாங்க. அப்போ வந்து அப்பா ஒரு பக்கம் அழுதுகிட்டு இனிமேல் நான் குடிக்க மாட்டேம்மா, இனிமேல் நான் நல்லா இருப்பேன், நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுகிட்டே வந்துட்டு பக்கத்தில் உட்காந்து விசிறி விட்றாங்க. விசிறிலாம் விட்டுட்டு அப்பாவே மனம் திரும்பிட்டாரு. ஆனால் இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம், சாக போகிறோம், இனிமேல் என்ன பண்ண மாட்டோம், உயிரோட இருக்க மாட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் அழுதுகிட்டு கண்ணிலேருந்து அவங்கள்ட்ட எதுவுமே யார்ட்டுமே என்னால் பேசவே முடியலை. அவங்க சொல்ல ஒவ்வொருத்தராக வந்து ஆறுதல் சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டு என்னுடைய கண்ணீரில் வந்து தண்ணீராக தான் வருது. ஆனால் என்னால் எதுவுமே என்ன பண்ண முடியல, பேசவே முடியலை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது அடுத்த நாள் வந்து என்னுடைய சின்ன சகோதரி வந்து தனலட்சுமி அவ பேர், அவளும் வந்து ஆண்டவருக்குள்ளே ரொம்ப வைராக்கியமாக இருப்பான். ஜெபம் பண்ணலாம் சாவித்ரி, இனிமேல் ஆண்டவருடைய சித்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு சின்னதாக ஒரு ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொன்னான். நாளைக்கு நம்ம சர்ச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் மனசை தேர்த்திட்டு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை எப்படியாவது என்ன பண்ணிடணும், சபைக்கு போகணும்னு சொல்லிட்டு நாங்கள் பிரயாசப்பட்டுட்டு இருந்தோம். அந்த இரவெல்லாம் ஒரே தூக்கம், யாரோ என்கிட்ட பேசுகிற மாதிரியே இருந்துச்சு, யாரோ என்னுடைய கண்ணீரை துடைக்கிற மாதிரி இருந்துச்சு. நிறைய ஆறுதல் அந்த நாளில் 7 மாதத்துக்கு அப்புறம் இல்லாத நிம்மதி அந்த நாளில் எனக்கு இருந்துச்சு. இருந்தாலும் கூட அடுத்த நாள் பார்த்திங்கன்னா எனக்கு அந்த ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போகணுன்ற ஒரு எண்ணமே இல்லை. திரும்ப யாரோ என்னை பின்னாடி இழுக்கிற மாதிரி ஒரு பயங்கர ஒரு போராட்டமாக இருந்துச்சு. நீ சபைக்கெலாம் போகக்கூடாது, சபையெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, சர்ச்சுக்கு போகாத, ஜெபம் பண்ணாத அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப ஒரு நெருக்கமான ஒரு பயங்கரமான சம்பவமாக இருந்தது. இது என்ன என்று இப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த நாள் சர்ச்சுக்கு போகலை. ஆனாலும் அந்த நாள் காலையிலேயே எனக்காக ப்ரேயர் பண்ணியிருந்திருக்காங்க. மதியம் ஒரு 12 மணி இருக்கும். 12 மணிக்கு என்ன பண்ணிட்டேன்னா நான் ஒரு லெட்டர் எழுதுகிறேன், அன்புள்ள அம்மாவுக்கு சாவித்திரி எழுதுவது அப்படின்னு சொல்லிட்டு.
அம்மா என்னை மன்னிச்சுக்கோங்க, இந்த உலகத்தில் என்னால் வாழ முடியாது, இந்த உலகத்தில் வந்து யாருமே என்னை நேசிக்கலை, சொந்த பந்தம் என்னை நேசிக்கலை, ஊர் ஜனங்க என்னை நேசிக்கலை, யாருமே என்னை நேசிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதினேன். என்னை மன்னிச்சுக்கோங்க, நான் இல்லைனாலும் தங்கச்சிங்க தம்பி உங்களை பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டரை எழுதிட்டேன். எழுதி முடிச்சுட்டு அந்த லெட்டர் நான் வச்சது யாருக்குமே எங்கள் வீட்டில் தெரியாது. நான் அந்த நேரத்தில் எங்கள் வீட்டில் நான் எழுதும்போது யாருமே இல்லை. எழுதும்போது இல்லாததுனால சரி நான் தைரியமாக வச்சுட்டு எங்கள் ஊரில் வந்துட்டு கரெக்டாக 1:15க்கு ஒரு பஸ்ஸு வரும். அந்த 1:15 பஸ்ஸுக்காக நான் ஏறுறதுக்காக பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறேன். உடனே என்னுடைய கடைசி தங்கச்சி தனலட்சுமி என்ன பண்ணுறான்னா, போட்டிருந்த நைட்டியோடே வந்து வீட்டுக்குள்ளே வந்துட்டு என்ன ஆளை காணாமேன்னு சொல்லிட்டு தேடிட்டு ஏறுறா. தேடிட்டு பஸ் ஸ்டாண்ட்லலாம் தேடும்போது நான் பஸ் ஸ்டாண்டில் அவளை பார்த்தோன்னே பஸ் ஸ்டாண்டில் ஒளிஞ்சிட்டு இருந்துட்டு இவள் வீட்டுக்கு போனால் எப்படி நான் வச்ச இடம் உண்மையாலுமே யாருக்குமே தெரியாது அந்த லெட்ரு வச்சது. ஆனால் அவளுடைய கண்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி அவள் அந்த லெட்டரை எடுத்து படித்து பார்த்துட்டு உடனே நான் மருந்து வாங்க தான் போகிறேன்னு சொல்லிட்டு என்னுடைய பின்னாடி பஸ்ஸில் நான் முன்னாடி ஏறுறேன், அவள் பின்னாடி எனக்கு தெரியாமல் பின்னாடி ஏறிட்டா. பார்த்திங்கன்னா அவளுடைய கோலம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன வயசு, கடைசி தங்கச்சின்றதுனால அப்படியே கிழிஞ்ச ட்ரெஸ்ஸு, தலை பின்னாமல் அப்படியே மூஞ்சி கழுகாமல் அப்படியே ஒரு அலங்கோலத்தில் என்ன பண்ணிட்டேன்னா உண்மையாலுமே ஒரு பைத்தியக்காரி அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அந்த சூழ்நிலையில் பின்னாடி பஸ்ஸில் ஏறினோடனே எங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய சண்டை. ஏறினோடனே கண்டக்டர் அப்போல்லாம் வந்து டிக்கெட் கேட்குறாங்க. நான் எனக்கு மட்டும் டிக்கெட் எடுத்துட்டேன், அவளுக்கு நான் டிக்கெட் எடுக்கவே இல்லை. எடுக்கும்போது நீ யாருமான்னு, அவன் என் தங்கச்சி தான் அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்போ டிக்கெட் எடுங்க அப்படின்னு சொன்னப்போ அவளுக்கு நான் காசு கொண்டுட்டு வரல, நான் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பஸ்லேயே பயங்கரமான போராட்டம். அவளை வந்து கண்டக்டர் நீ கீழே இறங்கிக்கோமா, உங்கள் அக்கா உனக்கு டிக்கெட் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால நான் சரி வேறு இறக்கி விட்ருவாங்க பாதிலேன்னு சொல்லிட்டு நான் பயந்துட்டு சரி வேணாம் எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்ததுக்கப்புறம் எங்கள் சபைக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா முள்ளுக்காடு, அது பக்கத்தில் ஒரு ஒயின் ஷாப் இருக்கும். அங்கிட்டு தான் நான் மருந்து வாங்குறதுக்காக போகிறேன். மருந்து வாங்க போனால் இவன் என்ன பண்ணுறான்னா என்னை பஸ் ஸ்டாண்ட்லேயே பிடிச்சி அடித்து இழுத்துட்டு போய் அவ்வளோ பேர் ரோட்டில் நடமாடுகிற ஒரு இடத்துல அடித்து தரன்னு நான் மருந்து வாங்க போனேன். அவள் என்னை என்ன பண்ணுறான்னா சபைக்கு கூப்பிட்றா, வா சர்ச்சுக்கு போகலாம், ஒரே ஒரு தடவை பாஸ்டர்கிட்ட ஜாம் பண்ணிட்டு வந்துடலாம், வா நல்லா ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லவே இல்லை நான் வரவே மாட்டேன், இனிமேல் நான் அந்த உலகத்தில் வாழ மாட்டேன், எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனநொந்து போய் வேதனையாகி ஒரு பைத்தியம் பிடிக்கிற சூழ்நிலையில் இருந்தேன். அப்பொழுது தான் திரும்ப என்ன பண்ணனா, அவள் பஸ் ஸ்டாண்டே எங்களை ரொம்ப வேடிக்கை பார்க்குறது அந்த ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. இவன் என்னை அடித்து இழுத்துட்டு போகிறது வந்து எனக்கு ரொம்ப ஒரு அவமானமாயிடுச்சு. அதே இடத்துல நான் அவளை போட்டு திரும்பி அடிக்கிறேன். ஆனாலும் அவள் என்னை அடித்தாலும் பரவாயில்ல, இந்த இடத்துல நீ என்ன பண்ணாலும் பரவாயில்ல, நீ ஒரு தடவை கடைசியாக சபைக்கு வந்துட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். சரின்னு சொல்லிட்டு நான் வரல. ஆனால் அவளுடைய வயசுக்கு என்னை இழுக்க முடியலை அவளால். ஆனாலும் அங்கே உள்ளவங்ககிட்டலாம் அழுது கெஞ்சி இவள் எங்கள் அக்கா தான் மருந்து வாங்க போகிறா, தயவுசெய்து இவளை யாராவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் பேர் நீ என்னை சமாதானப்படுத்தி ஒரு தடவை நீ போயிட்டு வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வலுக்கட்டாயமாக பிடிச்சி இழுத்துட்டு போகிற ஒரு 10 நிமிஷம் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். ஆனால் கிட்டத்தட்ட நான் அவகிட்ட போராடி அந்த இடத்துக்கு போகிறதுக்கு எனக்கு 1.25 மணி நேரம் ஆயிடுச்சு. 1.25 மணி நேரமாக அவள் என்னை அடித்து இழுத்துட்டு போய் நான் திரும்பி அவளை அடிக்கிறேன். இப்படியாகல மாற்றி என்ன பண்ணுறோன்னா ஒரு வழியாக என்னை சபைக்கு கொண்டுட்டு போனால் பாஸ்டர் யாருமே இல்லை. அங்கே லாரன்ஸ்ன்ற ஒரு பிரதர் வந்து இருந்தாங்க. அவங்க தான் வந்து திரும்ப எனக்கு ஆண்டவரை பற்றி சொல்லி இங்கே இருங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் இதெல்லாம் மாற்றிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய சரீரத்தை பார்த்துட்டு ரொம்ப வேதனைப்பட்டு அவங்க அந்த காரியத்தை சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் திரும்பி பாஸ்டரும் சிஸ்டரும் வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கிட்ட சொன்னாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்க என்னுடைய சரீரத்தெலாம் பார்த்துட்டு இன்றைக்கி நீங்கள் வீட்டுக்கு போக வேணாம், சபையிலே படுத்து தூங்க அப்படின்னு சொல்லிட்டு 7 மாதமாக தூங்க அதை ஒரு நிம்மதியான தூக்கத்தை அன்றைக்கி ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு. திரும்ப எனக்குள்ளே ஒரு புது நம்பிக்கை வந்துச்சு, இனிமேல் நம்ம பிழைச்சிப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. அப்படியே ஆகிலும் அநேக நேரத்தில் மரணம்னு சொல்லிட்டு நான் 3 தடவை மரணத்துக்கு நேராக நான் போயிட்டேன். நான் 3 நேரமும் மரணத்தை ஆண்டவர் எனக்கு விலக்கி என்னை பாதுகாத்தார். அதுக்காக நன்றி. எவ்வளோ வாழ்க்கையில் இன்னுமா சொல்லப்போனால் அநேக கஷ்டங்கள் அநேக பாடுகள் எல்லாவற்றின் வழியாக ஆண்டவர் வந்து அதுதான் என்னுடைய லாஸ்ட்டு. நான் மரணத்துக்கு நேராக போக வேண்டிய முடிவெடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே ஃபுல்லாக வாழ்க்கையே டோட்டல் சேஞ்ச், ஃபுல்லாக மாறி போயிடுச்சு. உண்மையாலுமே ரொம்ப ஒரு சமாதானம், சந்தோஷம், நிம்மதி இருந்தது. தொடர்ந்து ஆலயத்துக்கு போக ஆரம்பிச்சு திரும்ப எனக்கு இழந்து போன எல்லா வாழ்க்கையும் திரும்ப கிடைச்ச மாதிரி ஒரு மன நிம்மதியாக இருந்தது.
இந்த சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா, நான் என்னுடைய வாலிப வயது கடந்து திருமண வயதுக்கு நேரா நான் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. எப்படி வாழ்க்கை துணை தேடுறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எதுவும் தெரியாது. ஏன்னா நான் சபையில அந்த அளவுக்கு எந்த ஐக்கியமும் இல்ல. ஐக்கியத்துல இல்லாததுனால, அந்த தருணத்துல என்னுடைய மறக்க முடியாத இன்னொரு சம்பவம், திடீர்னு மரணம் அப்பா. யாருமே நினச்சி பார்க்கல. நல்லா இருந்தவர் திடீர்னு பார்த்தீங்கன்னா, விடிய காலையில 3 மணிக்கு மரித்து போயிட்டாங்க. அவருடைய சூழ்நிலை தாங்க முடியாமல் அநேக நேரத்தில் திரும்பி ஒரு பைத்தியக்காரியை போல் ஆனேன். இது நான் சென்னை பட்டணத்தில் இருந்தப்போ அங்கே வந்து ஒரு சபைக்கு 2 வருஷமாக சபைக்கு போகல. 3வது வருஷத்துலேருந்து சபைக்கு போனேன். ஆவிக்குரிய அவங்க தாய் அங்கே வந்து பார்த்திங்கன்னா பாஸ்டர் டைட்டஸ், செல்வியம்மா அவங்க. என்னுடைய அப்பா மரணத்துக்கு அப்புறம் நான் இப்படிலாம் அலைஞ்சிட்ருக்கேன்னு சொல்லிட்டு அந்த டைமில் கொரோனா டைமில் ஃபுல்லாக லாக்டவுன் ஆகிடுச்சு. என்னை எப்படி ஆகலும் அங்கே கொண்டுட்டு போகணும்னு சொல்லி ரொம்ப பிரயாசப்பட்டு, வழியே இல்லை கொண்டுட்டு போகிறதுக்கான என்னை வழியே இல்லை. திருச்சிலேருந்து நான் சென்னை போகணுன்னா ரொம்ப கஷ்டம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி ஸ்டாஃபுங்களுக்காக ஒரு பஸ்ஸு திருச்சிக்கு வந்துச்சு. அதில் வந்து என்னை அப்படி இப்படின்னு சொல்லி என்னை எப்படியோ கொண்டுட்டு போயிட்டாங்க. கொண்டுட்டு போயிட்டு திரும்ப என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் நிறைய கற்றுக்கொள்ளும்படிக்கு அங்கே பாஸ்டர் ஊழியக்காரங்களும் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. செல்வியம்மா எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வந்து உண்மையாலுமே எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. அவங்க பட்ட ஊழியங்கள், பட்ட பாடுகள், கஷ்டங்கள்லாம் என்னை சொல்லி சொல்லி அவங்க வீட்டிலேயே இருந்து நான் வந்து வேலைக்கு போகும்படிக்கு ஆண்டவர் எனக்கு கிருபை செஞ்சாங்க. நிறைய காரியங்கள் அங்கே ஊழியத்தில் நான் கற்றுக்கொண்டேன். இப்படி இந்த பைத்தியமாக ஆயிடுவா இவ விட்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னை அங்கே கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு என்னை ஒரு வருஷ காலமாக அவங்க வீட்டிலே வச்சுருந்து என்னை நல்லா பராமரித்தாங்க. ஊழியனா எப்படி எவ்வளோ கஷ்டம் ஊழியத்தில் அப்படின்றதுலாம் எனக்கு நல்லா அங்கே வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்ல சத்தியங்கள் எல்லாத்தையும் நான் நிறைய கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் எனக்கு வீட்டுக்கு வந்து திடீர்னு அம்மா சொன்னாங்க, வீட்டுக்கு வா, உனக்கு மாப்பிள்ளை வராங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 மாதமாக தள்ளி போட்டுட்டு இருந்தேன். கடைசியில் வலுக்கட்டாயமாக அம்மா வந்து எனக்கு உடம்பு சரியில்லை, நீ வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய் சொல்லிட்டு என்னை வர வச்சு நானும் பதறி அடிச்சுட்டு என்னமோ ஆச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா எனக்கு அலைன்ஸ் மாப்பிள்ளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த சூழ்நிலையில் நான் பாஸ்டர்கிட்ட சொன்னேன். பாஸ்டர் ஜபா அவங்கக்கிட்ட சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, ஆனால் எனக்கு இது மாதிரி அலைன்ஸ் பார்க்குறாங்கன்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, எங்கம்மா பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அம்மா அண்ணன் வரையும் ரட்சிப்புக்குள்ளே வரவே இல்லை. எங்கம்மா பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது, அம்மா பார்த்தா இந்து முறைப்படி தான் நான் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், அவங்க ஒரே வார்த்தை என்கிட்ட சொன்னது என்னென்னா, வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, இனி வந்து என்ன பண்ணாதீங்க, ஆவிக்குரிய ஒரு துணை வேணும்னு சொல்லி ஜாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் அதை படி சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டு, நீங்களே வேணால் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். அவங்க சரிம்மா நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. திரும்பி வீட்டுக்கு வந்தால் எங்கள் அம்மா ஒவ்வொரு மாப்பிள்ளையும் இவங்க வராங்க அவங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளாக டெய்லியும் இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் ஆண்டவர்கிட்ட ஒரே ஒரு வைராக்கியமாக இருந்தேன், ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். ஆண்டவரே, நீங்கள் யாரை எனக்கு வைக்க சித்தமாக இருக்கிறீங்களோ அவங்கள மாத்திரம் எனக்கு காண்பீங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ரொம்ப வைராக்கியம் வந்தேன். என் வாழ்க்கையில் நான் படாத கஷ்டங்கள் இல்லை, பார்க்காத வேதனைகள் இல்லை, எல்லாவற்றையும் நான் பார்த்துட்டேன் ஆண்டவரே. இனி கஷ்டப்படுறதுக்கு என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி என்னுடைய மனநிலைமை இருந்துச்சு. நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும்போது ஒரு காரியத்தை கேட்டிருந்தேன். அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய குடும்பமாக இருக்கணும். ஊனமுற்றவங்களாக இருந்தாலும் சரி, எப்படி என்ன குறைவுகளாக இருந்தாலும் சரி ஆண்டவரே, நான் அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய குடும்பம் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். இந்த சூழ்நிலையில் நிறைய சபைக்கு போகிறதுனால எனக்கு அங்கங்கே ஊழியக்காரங்களுக்கு கொஞ்சம் பேரை தெரியும். நிறைய பேருடைய ஆலோசனை எப்படி இருந்துச்சுன்னா, நீ வந்து உங்கள் குடும்பத்தில் நீ மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்க, நீ மட்டும்தான் சபைக்கு போகிற, அதனால நீ என்ன பண்ணு, ஃபஸ்ட்டு இந்து முறைப்படி கல்யாணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணு, அவங்கள மாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய சொன்னாங்க. இப்படி ஆகலும் நிறைய போராட்டங்கள் வீட்டில். ஒரு பக்கம் அம்மா வந்துட்டு நீ கிறிஸ்துவ முறைப்படி பண்ணவே கூடாது, பண்ணினா நாங்கள் யாருமே வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வற்புறுத்திகிட்டே இருந்தாங்க, ரொம்ப பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. யாருமே சப்போர்ட் இல்லை. அப்போ சகோதரிங்களும் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, சும்மா பேருக்காக போவாங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் கொஞ்சம் பெண்மாற்றத்தில் இருந்ததுனால யாருமே மேரேஜுக்கு என்னுடைய திருமணத்துக்கு ஒத்தே வரல. தம்பி ஒரு ஆள் மட்டும்தான் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்து ஒரு திருமணத்துக்கு முன்பாக ஜனவரி மாதம் எனக்கு ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஜனவரி மாதத்துலேயே பார்க்க ஆரம்பித்தாங்க. அப்போலேருந்து
ஏப்ரல் 4ஆம் தேதி எனக்கு மேரேஜ் ஆனிச்சு. அது வரையிலுமே எங்கள் வீட்டில் டெய்லியும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. சொந்த பந்தம்லாம் ஃபோன் பண்ணி நீ அப்படிலாம் பண்ணக்கூடாது, நாங்களாம் யாரும் வரமாட்டோம் அப்படின்லாம் சொல்லி ரொம்ப இது பண்ணிகிட்டே இருந்தாங்க. அப்புறம் திரும்பியும் போய் நான் பாஸ்டர்கிட்ட சொல்லும்போது அவங்க சொல்லும்போது ஒரு காரியத்தை சொன்னாங்க, யார் வந்தாலும் வரலாட்டினாலும் ஆண்டவர் வருவார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ ஒரு பக்கம் அது ஆறுதலாகவும் இருந்துச்சு. சரி பரவாயில்ல, என்னானாலும் சரி, இனிமேல் நம்ம இப்படியே ஆண்டவருக்குள்ளே போயிடலாம். ஏன்னா பின்னாடி போய் நம்மளால கஷ்டப்படலாம் முடியாது, குடிகாரங்களுக்கு பண்ணிட்டு கஷ்டப்பட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்தில் இருந்ததுனால இப்படி நிறைய பேருடைய ஆலோசனை ஒவ்வொரு மாதிரி இருந்துச்சு. ஒவ்வொருத்தவங்க சொன்னாங்க இந்து மரப்படி தான் பண்ணணும், ஒரு சிலர் கிறிஸ்தவ மரப்படி தான் பண்ணணும், நீ கல்யாணம் பண்ணிட்டு பின்னாடி மாற்றிக்கோ அப்படின்ற மாதிரிலாம் நிறைய சொன்னாங்க. ஆனால் ஒரு நாள் ரொம்ப பாரமாக இருந்துச்சு. ஆண்டவரே, நீங்கள் என் வாழ்க்கையில் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீரோ அதை எனக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்கிறேன். அந்த நாள் பார்த்திங்கன்னா ஒரு திருவிருந்து நாளாக இருந்துச்சு. சபையில் போய் உட்காந்துருக்கேன், பாஸ்டர் மெசேஜ் கொடுத்துட்ருக்காங்க, திருவிருந்துக்கான ஆலோசனைகள் எல்லாம் அறிவிப்புகள்லாம் கொடுத்துட்ருக்காங்க. என்னுடைய கண்ணீர் அப்படியே பைபிளில் ஃபுல்லாக அப்படியே அந்த பேஜே நினச்சிருச்சு. கடைசியாக உட்காந்துருக்கிறேன். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் என்னப்பா நீங்கள் செய்ய சித்தமாக வச்சுருக்கீங்க, அது மாத்திரம் செய்யுங்க. நான் பட்ட பாடுகள் வேதனைகள் எல்லாம் நீங்கள் அறிஞ்சிருக்கீங்க ஆண்டவரே. குப்பையில் இருந்த என்ன ஆண்டவர் இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கீங்க. மரணத்துக்கு நேராக 3 வேளை நான் 3 தடவை நான் மறிச்சிருந்தா மரணத்துக்கு நேராக போயிருந்திருப்பேன். இனி என்னால் கஷ்டப்பட முடியாது ஆண்டவரேன்னு சொல்லிட்டு மிகுந்த கண்ணீரோடு கூட அந்த பேஜ் ஃபுல்லாக என்னுடைய கண்ணீர்னால நிரம்பி ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சு. அப்போ அழுதுட்டு இருந்தோம், நீங்கள் வசனத்தோடு கூட என்னை பேசுங்க அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் ஒரு வசனத்தை எனக்கு தெளிவாய் வெளிப்படுத்தினாங்க. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம், சகோதரனே, ஜீவனுள்ள தெய்வத்தை விட்டு விலகுவதற்கான பொல்லாத அவிவிசுவாசம் உனக்குள்ளே இருக்க வேண்டாம்னு சொல்லி எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லி அந்த காரியத்தை ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார். அந்த வசனம் மட்டும்தான் என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் தரிசனத்தை பிடிச்சிட்டு இதுதான் இப்படி தான் ஆண்டவர் நம்மளை பின்னாடி போய் திருமணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாரு அப்படின்றத நான் உறுதியாக பிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் எவ்வளோ பாடுகள், டெய்லி ஃபோன் பண்ணி வீட்டுக்கு அப்போல்லாம் யாரும் நான் கஷ்டப்படுறப்பெல்லாம் வராத சொந்த பந்தம் ஊர் ஜனங்க, நாங்கள் இப்படியெல்லாம் நான் சர்ச்சில் மேரேஜ் பண்ண போகிறதுன்னு தெரிஞ்சுட்டு ஒவ்வொரு நாளும் வந்து அட்வைஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்போலாம் போகக்கூடாது, நம்ம சாமிக்கு அதெல்லாம் ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய வற்புறுத்தி சொன்னாங்க. அந்த டைமில் எங்கள் ஊரில் ஒரு தாத்தா என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இயேசுநாதர் உங்கள் வாசப்படியில் முட்டி போட்டுட்டு நிற்கிறாரு, நம்ம சாமி இவங்களை விட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய குழப்பி விட்டு அது அப்படியே ஊருக்குள்ள ஒரு பயங்கரமாக இதாகிடுச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இப்படி ஆகிலும் ஜனங்கள் ரொம்ப குழப்பிட்டு இருந்தாங்க. அம்மாவுக்கு அதில் சுத்தமாக விருப்பமே இல்லை. அதனால திரும்ப என்ன பண்ணிட்டேன்னா, அந்த மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நான் திரும்பி சென்னைக்கு போயிட்டேன். அவங்களுடைய வற்புறுத்தல் தாங்க முடியாமல் அப்படி ஆகலும் யாருமே இல்லையே. அம்மா சொன்னாங்க, பத்திரிக்கை அடிச்சுட்டு அம்மா கிட்ட எங்களுக்கு ஒரு 50 பத்திரிக்கை மட்டும் போதும், யாருக்கும் நாங்கள் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு 50 பத்திரிக்கை மட்டும் வாங்கினோம். வாங்கின பத்திரிக்கை கூட அம்மா யார்கிட்டையும் என்ன பண்ணல, கொடுக்கவே இல்லை. அம்மா கொடுங்கம்மா, சொந்தக்காரங்களுக்கு மட்டும் கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி சொன்னேன். நீ அனாதையாக தான் போகிற, அனாதையாக தான் இருப்ப, எந்த சொந்தமும் உனக்கு வராது, எந்த ஊர்க்காரங்களும் உனக்கு வராதுன்னு சொல்லி அம்மா சொன்னாங்க. நான் அப்பயும் ஒரு தீர்மானத்தில் இருந்தேன், ஏசப்பா யாரும் வேணாம், நீங்கள் மட்டும் இருந்தால் கூட எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த நாளில் வற்புறுத்தினது நிமித்தம் எங்கள் அம்மா எங்களுடைய தாய் மாமா, அண்ணா, அப்படி பெரியம்மா பசங்க அவங்களுக்கு மட்டும் சொல்லி ஒரு 24 பேர் மட்டும்தான் என்னுடைய திருமணத்துக்கு வந்தாங்க. திருமணத்தை அன்னைக்கு ஃபுல்லாக அழுதுகிட்டே இருக்கிறேன். அம்மா ஃபோன் பண்ணிவிட்டு ஒரே டார்ச்சர், உனக்கு குடும்பத்தை விட எங்களெல்லாம் விட உனக்கு அந்த இயேசுநாதர் தான் முக்கியமானு சொல்லிட்டு ரொம்ப இருந்தாங்க. என்னை கிளப்புறதுக்குள்ளே ஒரு 25-30 ஃபோன் வந்திருக்கோம், வேண்டான்ற மாதிரியே, திருமணம் பண்ணாதன்னு சொல்லிட்டு. அந்த இடத்துலயே அழுதுகிட்டே இருக்கேன், ஆண்டவரே உங்கள் சித்த மாத்திரம் நிறைவேறட்டும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கூட அம்மா கடைசியாக சொல்கிறாங்க, நீ நல்லாவே இருக்க மாட்ட, அனாதே தான் போகிற, உனக்கு யாரும் நல்லது கெட்டதுக்கெல்லாம் யாரும் இனிமேல் என்ன பண்ண மாட்டோம், வரமாட்டோம், இதுதான் நாங்கள் உனக்கு வர்றது கடைசியான வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்படிலாம் சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. வேதனை மத்தியிலும் சரின்ட்டு அப்புறம் திருமணம் நல்லபடியாக கர்த்தருடைய கிருபையினால் நான் எதிர்பார்த்த வாழ்க்கையை விட ஆண்டவர் ஒரு நல்ல வாழ்க்கையை ஆண்டவர் எனக்கு கொடுத்துருந்தாங்க. நான் நினச்சேன் சரி யாருமே வரல, 25 பேர், எங்கள் சைட்லேருந்து 25 பேர் தான். ஆனால் அன்றைக்கி மண்டபம் கொள்ளாதபடிக்கு, இடம் கொள்ளாதபடிக்கு எங்கள் வீட்டில் உள்ளவங்களாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டு வெக்கப்பட்டு போகும்படிக்கு ஆண்டவர் இடமே பத்தாதபடிக்கு திரளான ஜனங்களை ஆண்டவர் அந்த நாளில் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப மனசுக்கு பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த நேரத்தில் எங்கள் வீட்டில் எங்கள் சித்தப்பா என்னென்னா குடிச்சிட்டு மண்டபத்தில், என்னுடைய திருமணத்தன்னைக்கு மண்டபத்தில் குடிச்சிட்டு
ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. அங்கங்கே நின்றுட்டு கடைசியாக என்கிட்ட வந்துட்டு நீ நல்லாவே இருக்க மாட்ட அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக சொல்லிட்டு போகிறாங்க. ஆண்டவர் யார் என்ன சொன்னாலும் சரி ஆண்டவர், இது நீங்கள் கொடுத்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். பார்த்திங்கன்னா அந்த நாள் ரொம்ப ஆச்சரியமான ஒரு நாளாக வெக்கப்பட்டு ரொம்ப யாருமே எல்லா சொந்தக்காரங்களும் அதே தான் சொன்னாங்க, உனக்கு யாரும் வரமாட்டாங்க, நீ அனாதையே தான் போகிற அப்படின்னு சொல்லிட்டு. பரவாயில்ல ஆண்டவரே, நான் அனாதையாக இருந்தாலும் நீங்கள் என் கூட இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருக்காக வைராகியமாக நின்னது நிமித்தம் ஒரு அன்பான கணவர், நல்ல ஆவிக்குரிய சபையில் வளர்க்கப்பட்டு சத்தியத்துக்குள்ளே நிற்கிற ஒரு கணவரை ஆண்டவர் எனக்கு ஊழியக்காரங்களை கொடுத்தாங்க. ஒரு அன்பான குழந்தையை கொடுத்தாங்க. கணவரை பற்றி சொல்லும்போது பார்த்திங்கன்னா அநேக காரியங்களை சொல்லலாம். என்னுடைய கணவர் பேர் பார்த்திங்கன்னா ஐசக் திருமூர்த்தி. ஆவிக்குரிய வாழ்க்கையில் சிறு வயதுலேருந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்க்கப்பட்டாங்க. முதலாவது அவங்க தாய் தான் ரட்சிக்கப்பட்டாங்க. தாய் பற்றி சொல்லணும்னு பார்த்திங்கன்னா அநேக அவமானங்கள், சொந்த பந்தங்கள்லாம் அவங்கள வெறுத்துட்டாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு அவங்க வீட்டில் அவங்க மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருந்தாங்க. சபைக்கு போனதுனால இன்ன வரையிலுமே அவங்கள எந்த சொந்த பந்தமும் என்ன பண்ண மாட்டாங்கன்னா எங்கேயுமே நல்லது கெட்டது காரியங்களுக்கு கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. அப்படியே ஆகல ஆண்டவர் வைராகியமாக ஏற்றுக்கிட்டாங்க. அவங்களுக்கு மூத்த குமாரனாக தான் என்னுடைய கணவர் ஐசக் திருமூர்த்தி அவங்க பிறந்தாங்க. அவங்கள பற்றி சொல்லணும்னா அநேக காரியங்களை சொல்லலாம். நல்ல ஒரு ஆவிக்குரிய சபையில் வளர்க்கப்பட்டது நிமித்தம் சத்தியம் இப்படி தான் இருக்கணும், நம்ம இப்படி தான் வளரணும்னு சொல்லி நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரொம்ப கொஞ்சம் குறைவாக இருந்தேன். அங்கே போனதுக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தை நிறைய கற்றுக்க முடிஞ்சிச்சு. அவங்க எப்படிலாம் வாழ்கிறாங்க, அவங்களுடைய ஊழியங்கள் எப்படி, அவங்க எப்படிலாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டேன். எப்படின்னா ஜெபிக்காமல் எந்திரிக்க மாட்டாங்க. நிறைய காரியங்கள், நிறைய வார்த்தைகள், அவங்க ஆறுதல் படுத்துறவங்க, ஒரு கோபமே படாத ஒரு ஆவிக்குரிய மனுஷன். நிறைய காரியங்கள் இன்னும் சொல்லப்போனால் நான் நிறைய உங்ககிட்ட கற்றுட்டேன். ரொம்ப சிக்கனமாக செலவு பண்ணுவாங்க, வீண் ஆடம்பரம் எதுவும் இருக்காது. எந்த காரியத்தை குறித்தும் சபைன்னா அவ்வளோ முக்கியத்துவம், அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. சொந்த பந்தங்க எல்லாரும் அவங்கள வெறுப்பாங்க, அவங்கள நேசிக்க மாட்டாங்க. அதெல்லாம் அவங்க என்கிட்ட சொல்லியிருக்காங்க. சொந்த பந்தம் என்னையும் நேசிக்க மாட்டாங்க, ரொம்ப வெறுப்பாங்க அப்படின்ட்டு. ஆனால் நல்ல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்ல ஒரு கணவர் ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்காங்க. குடும்பமும் அப்படிதான். அம்மா அப்பாவை பற்றி சொல்லணும்னா எங்கள் அப்பா இருந்து என்னை பார்க்க வேண்டிய இடத்துல என்னுடைய மாமனார் இருந்து எனக்கு தகப்பன், நான் எல்லா விதத்துலேயும் இன்ன வரை என்னை பேர் சொல்லி கூட கூப்பிட்டதில்ல. அப்படியே அகில வாமா போமா அப்படின்ற மாதிரி தான் பேசுவாங்க. அவங்களுடைய சகோதரன் எல்லாருமே இப்படி தான். ரொம்ப குடும்பத்தில் ஒரு அன்பான குடும்பம், நல்ல ஒரு ஆவிக்குரிய குடும்பம், நல்ல ஜெபிக்கிற குடும்பமாக ஆண்டவர் எங்களுக்கு ஒரு நல்ல குடும்பத்தை கொடுத்த. நான் எதிர்பார்த்த காரியத்தை விட ஆண்டவர் ஒரு நல்ல குடும்பத்தை கொடுத்தாரு. நான் ஜெபம் பண்ண ஆவிக்குரிய குடும்பம் இருந்தால் போதும்னு சொல்லிட்டு, ஆனாலும் அங்கே போனதுக்கப்புறம் ஆண்டவர் ஒரு ஊழியக்காரரை எனக்கு திருமணம் செய்யும்படிக்கு ஆண்டவர் உதவி செய்து, ஒருவேளை சாப்பாடு இல்லாமல் என் தாய் தகப்பன் விட்டு நான் நிறைய கஷ்டப்பட்டேன். ஆனால் ஆண்டவருடைய கிருபைனால நான் திருமணம் பண்ணிட்டு போன வீட்டில் ஒரு வேளை கூட பசியாக நான் இருந்ததே இல்லை. அப்படிப்பட்ட வாழ்க்கை ஆண்டவர் எனக்கு அதிகமாக கொடுத்தாரு. இன்னவரே கர்த்தருடைய வேலையை நாங்கள் பார்த்திங்கன்னா ஆச்சம்பட்டி கரூர் மாவட்டம் ஆச்சம்பட்டின்ற கிராமத்தில் ஊழியம் செய்திருக்கிறோம் குடும்பமாக. எனக்கு ஒரு குழந்தை பாப்பா பேர் பார்த்திங்கன்னா ஐடா லின்சி. எனக்கு ஒரு பெண் குழந்தை ஆண்டவர் கொடுத்தாங்க. அவளை பெற்று எடுக்கிறது எனக்கு ரொம்ப ஒரு கஷ்டமாக இருந்தது. அவள் வயிற்றில் இருக்கும்போதே பார்த்திங்கன்னா பிளட் வாமிட்டிங் அடிக்கடி எடுத்து எனக்கு ரொம்ப பலவீனப்பட்டு ஒரு நார்மலாக ஒரு எங்கேயுமே ஒரு ஃபங்க்ஷனுக்கோ இல்லை மற்ற காரியங்களுக்கோ எங்கேயுமே என்னால் போக முடியாது. அவளை நான் பெற்றெடுக்கிறதே ஒரு பெரிய அதிசயமாக இருந்துச்சு. எனக்கு கர்த்தருடைய கிருபைனால அவளை பெற்றெடுக்கும்படிக்கு ஆண்டவர் உதவி செஞ்சாங்க. சுத்தமாக சாப்பாடு இல்லாமல் அநேக நேரத்தில் என்னுடைய சரீர பலவீனத்தின் நிமித்தம் அவளை பெற்றெடுப்பேனா எடுக்க மாட்டேனான்ற ஒரு பெரிய சந்தேகத்தில் இருந்தேன். அதனால் ஆண்டவருடைய கிருபைனால அவளுக்கு எந்த குறைவும் இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் பார்த்திங்கன்னா 40 பேர் சிசேரியன் பண்ணி எடுத்தாங்க. அதில் பாப்பாவுக்கு மட்டும்தான் எந்தவித பலவீனமும் இல்லை அப்படின்னு சொல்லி உடனே என்கிட்ட கையில் கொடுத்தாங்க. மற்ற அத்தனை குழந்தைங்களையும் ஐசி வார்டில் எமர்ஜென்சி வார்டில் அப்படி வச்சு தான் கொடுத்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா அநேக பிள்ளைங்க 10 நாள் 15 நாள்லாம் தாயவே பார்க்கல. பிள்ளைங்க தாய் பிள்ளை முகத்தையே பார்க்காதபடிக்கெலாம் இருந்துச்சு. ஆனால் என்னுடைய குழந்தைய ஆண்டவர் நேர்த்தியாக ஒரு குறைவும் இல்லாமல் அந்த நேரத்தில் எனக்கு கொடுத்தாரு. அதற்காக கர்த்தரை நான் அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். திடீர்னு ஒரு நாள் பார்த்திங்கன்னா பாப்பாளுடைய வாழ்க்கையில் நல்லா இருந்தால், நல்ல கர்த்தருடைய கிருபைனால ஒரு குறைவும் இல்லாமல் இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் அவளுடைய சுயநிலையிலேருந்து ரொம்ப வேதனைப்பட்டு கொண்டிருந்தோம். நாங்கள் நினச்சிருந்தோம் சரி என்னன்னு தெரியல, சும்மா தூங்குறா போல அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் விட்டுட்டோம்.
அந்த நாளில் பார்த்தீங்கன்னா அவள் ஒரு 3/4 மணி நேரமாக எந்திரிக்கவே இல்லை. ஃபிக்ஸ் வந்து அவளுக்கு வந்து கை கால்லாம் வந்து அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு நார்மலாக படுத்திருக்க மாதிரி, ஆனால் மூச்சு பேச்சு எதுவுமே இல்லாமல் கிடந்துதான் எனக்கு ஒரே பதட்டம். இவங்க வந்து டக்குன்னு பாப்பாவை தூக்கிட்டு வந்துட்டு உடனே ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டோம். சேர்த்தா இது என்ன ஃபிக்ஸா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவளுக்கு பிரெயினில் வந்து பிளட் கசிவு இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி சொன்னாங்க. இதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னும், அப்போ வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தால் சரியாயிடும், 2 வருஷத்துக்கு மருந்து கொடுங்க, கண்டினியூவாக கொடுத்துட்டே இருந்தால் சரியாயிடும்னு சொல்லி சொன்னாங்க. சரி அதை நாங்கள் பெருசாகவும் அப்போதைக்கு எடுத்துக்கல. ஃபஸ்ட்டு தடவை தானே அப்படி இருக்கான்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். அடுத்த தடவை பார்த்திங்கன்னா அடுத்த தடவையும் கொஞ்சம் இது மாதிரி ஆகிடுச்சு. திரும்பியும் அட்மிட் பண்ணோம். அப்போயும் ஒரு 5 days பெட்டில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் திடீர்னு பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு. ஜாஸ்தியானதுக்கப்புறம் வீட்டிலேருந்து நேராக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறதுக்குள்ளே ரொம்ப எமர்ஜென்சி, ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் ஆகிடுச்சு. வேறு வழியே இல்லாமல் ஆம்புலன்ஸில் வச்சு கூட்டிகிட்டு போயிட்டோம். கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவளுக்கு ரொம்ப பயங்கரமாக மூச்சு திணறல் அதிகமாக ஜாஸ்தியாகிடுச்சு. மூச்சு திணறல் அவர் வந்து பார்த்திங்கன்னா மற்ற குழந்தைகளை காட்டிலும் வளர்ச்சி ரொம்ப கம்மியாக இருக்கும். 2.5 வயசான குழந்தை மாதிரியே, பேபி மாதிரியே தெரிய மாட்டான். ஒரு 1.5 வயசு 1 வயசு குழந்தை மாதிரி தான் தெரியும். அப்படி இருக்கும்போது ஹாஸ்பிட்டல் கொண்டுட்டு போனால் ரொம்ப கிரிட்டிக்கல், எமர்ஜென்சியில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எமர்ஜென்சியில் வச்சதுக்கப்புறமும் அவளுக்கு வந்து நார்மலாக ஆகவே இல்லை. கிட்டத்தட்ட 2 நாள் வரையிலும் அவளை நாங்கள் வந்து ஐசியூ வார்ட்லேயே ஃபுல்லாக வச்சுருந்தோம். அவளை பார்க்க முடியலை. நிறைய பேர் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்க்க வந்ததுனால ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஒருவேளை டாக்டர் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலு, எமர்ஜென்சியில் ரொம்ப குழந்தை கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு 1 day ஃபுல்லாக நாங்கள் பாப்பாவை யாருமே பார்க்கவே எங்களுக்கு அலோவ் பண்ணல. அந்த ஹாஸ்பிட்டலில் கிட்டத்தட்ட அந்த பெட்டில் இருந்த ஒரு 15லேருந்து ஒரு 20 குழந்தைங்கள அட்மிட் பண்ணியிருப்பாங்க. அட்மிட் பண்ண அத்தனை குழந்தைங்களோட பேரண்ட்ஸுமே இவளை பார்த்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜ், ரொம்ப அப்படியே ஹை லெவலில் அவளை தூக்கி போடுது. பாடி ஃபுல்லாக ரொம்ப மெலிஞ்சிருப்பாள். நிறைய சரீரம் ஃபுல்லாக அவளுடைய சரீரத்தில் பார்த்திங்கன்னா அங்கங்கே ஊசி, டியூபு, வாயில், மூக்கில், யூரின் போகிற இடத்துல எல்லாமே இப்படி ரொம்ப இதாக வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களாம் நிறைய பேர் யாருன்னே முன்ன பின்ன அவங்கள தெரியாது, அவங்கள நான் பார்த்ததும் கிடையாது. அவங்களாம் அழுகுறாங்க அப்படி பாப்பாவை பார்த்துட்டு. எனக்கு திடீர்னு என்ன ஆயிடுச்சுன்னா ஹாஸ்பிட்டல்லே மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். விழுந்ததுக்கப்புறம் அங்கே உள்ளவங்க திரும்ப என்ன ஹாஸ்பிட்டலில் என்ன அட்மிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே இருக்க பாப்பாவுக்கு ரொம்ப சிவியராக ரொம்ப பலவீனப்பட்டு கிடக்குறா. அப்போதைக்கு நான் ஆண்டவர்கிட்ட ஒரு சின்ன ஜெபந்தான் பண்ணேன். ஆண்டவரே, நான் நினைக்காத வாழ்வை நீங்கள் கொடுத்தீங்க ஆண்டவரே, உங்களுடைய சித்தம் போல என்னை இவ்வளோ தூரம் நடத்திருக்கீங்கப்பா, என்னுடைய மக வாழ்க்கையில் உங்களுடைய சித்தம் நிறைவேறட்டும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவளை ஊழியத்துக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. இந்த உலகத்தில் அவள் என்ன படித்தாலும் உங்களுடைய ஊழியத்தை குடும்பமாக நாங்கள் செய்வோம்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு பொருத்தனை பண்ண ஆண்டவர்கிட்ட. பாருங்கள், பொருத்தனை பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரத்துலேயே டாக்டர் வந்து எங்கள்கிட்ட கூப்பிட்டுட்டு பாப்பாவை காட்டினாங்க. நார்மலாக ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. சரின்ட்டு நார்மலாக ஆயிட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு திரும்ப நாங்கள் அடுத்த நாள் சண்டே கணவர் என்னை விட்டுட்டு ஆராதனைக்கு அவங்க போயிட்டாங்க. நான் ஆன்லைனில் உட்காந்து பார்த்துட்ருக்கேன். திடீர்னு திரும்ப ஃபிக்ஸ் அதிகமாகிடுச்சு. அதிகமாக நார்மல் வார்டுக்கு கொண்டுட்டு வந்த அவளை திரும்பியும் எமர்ஜென்சி வார்டுக்கு கொண்டு போய் போட்டாங்க. கொண்டு வந்து போட்டதுக்கப்புறம் கிட்டத்தட்ட எமர்ஜென்சி வார்டில் மட்டுமே பெரியவங்க தான் இருக்கிறாங்க. ஆனால் அதில் இவ மட்டும்தான் சின்ன குழந்தை, கை குழந்தை. அப்படி இருக்கும்போது அவங்களுடைய படுற வேதனைகள், கஷ்டங்கள்லாம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பயங்கர போராட்டமாகிடுச்சு. ஆண்டவர் இவங்க எல்லாரையும் விடுதலையாக்குங்கப்பா, அவங்க பலவீனங்களை மாற்றுங்கன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு தான் ஆண்டவர் அந்த நேரத்தில் மகளுக்கு ஒரு அற்புதத்தை செஞ்சேன். அதுலேருந்து இந்த நாள் வரையிலும் கிட்டத்தட்ட 1.5 வருடமாக அவளுக்கு அந்த ஃபிக்ஸே இல்லாதபடிக்கு ஆண்டவர் நீர்த்தியாக அவளை பாதுகாத்தாரு. அதுக்கான கர்த்தர் அதிகமாக ஸ்தோத்திரிக்கிற. எப்படியாகிலும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எங்கள் குடும்பத்தை நேர்த்தியாக நடத்தி கொண்டு ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஒரு கஷ்டமும் இல்லாமல் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய தேவைகளை நேர்த்தியாக சந்திக்கிறார். எல்லா விதத்துலேயும். அன்னைக்கு பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெஸ் இல்லாமல் காலேஜ் போக மாட்டேன்.
அங்கங்கே ஊக்கு போட்டுட்டு போவேன். இன்னைக்கு கர்த்தருடைய கிருபைனால நாங்கள் ட்ரெஸ் எடுக்கிறதே கிடையாது. உண்மையாலுமே ஆண்டவருடைய நாமம் மகிமைக்கென்று சொல்லுறேன். எனக்கு திருமணமாகி 3 வருடங்கள் ஆயிடுச்சு. 3 வருடமாய் நானும் என் கணவர் என்ன பண்ணதில்ல, ஒரு துணிக்கடையில் கூட போய் நின்று எங்களுக்குன்னு ஒரு ட்ரெஸ் கூட என்ன பண்ணதில்ல, வாங்கினதே கிடையாது. ஆண்டவர் யாரை கொண்டாகிலும் போசிக்க அவர் வல்லவராக இருக்கிறபடினால் எங்களுக்கு தேவையான ட்ரெஸ், எங்களுக்கு தேவையான காரியங்கள் எல்லாம் நேர்த்தி ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அப்படியாக வித்தியாசமாய் நடத்துகிறார். ₹1 கடனால் அதிகமாக பாதிக்கப்பட்டிருந்தேன். கடன்காரங்களுக்கு போய் ஒளிஞ்சுக்கிட்ட நாட்கள் அநேகம் உண்டு. ஏகப்பட்ட கடன்காரங்களால போய் ஒளிஞ்சுக்குவேன். இன்னைக்கு ₹1 கூட கடன் இல்லாதபடிக்கு ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்துகிறாரு. எங்கள் வீடு குடிசை வீடுனால யாருமே எந்த சொந்த பந்தமும் எங்கள் வீட்டுக்கு வரமாட்டாங்க. ஏன்னா 5 பெண் பிள்ளைங்கனால எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா சடங்குகளாக நடக்கும்போது பார்த்தீங்கன்னா 4 பேர் 5 பேர் இப்படி தான் வருவாங்க. மற்ற வீட்டுக்கு பார்க்கும்போது நான் மற்றவங்களை கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப அவங்க வீட்டுக்குலாம் நிறைய பேர் வருவாங்களேம்மா, ஏம்மா நம்ம வீட்டுக்கு நிறைய பேர் வரமாட்டேங்கிறாங்கன்னு, நம்ம வீட்டில் காசு இல்லைம்மா, நம்ம வீட்டில் சாப்பாடு இல்லைம்மா, யாரும் வரமாட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்து 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 எனக்கு ரொம்ப இதாகிடுச்சு. ஆனால் ஆண்டவருக்குள்ளே வந்ததுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக மாற்றப்பட்டது நான் ரொம்ப உணர்ந்தேன். இப்படிப்பட்ட ஒரு குப்பையில் எல்லாருமே குப்பையை கூட்டி ஓரத்தில் தான் குவிப்பாங்க. அதே போல் தான் எங்களுடைய வாழ்க்கை இருந்துச்சு. என்னுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட என்னுடைய வாழ்க்கை ஆண்டவர் ஃபுல்லாக மாற்றி இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊழியக்காரரை திருமணம் பண்ணும்படிக்கு ஆண்டவர் எனக்கு கிருபை செய்த, நான் நினைத்து பார்க்காத வாழ்வு ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். யாருமே அன்னைக்கு நான் ரட்சிக்கப்படலைன்னா அதே வீட்டில் அப்படியே தான் இருந்திருப்பேன். ஆனால் இன்னைக்கு அநேகருக்கு ஆண்டவர் என்னை தெரியும்படிக்கு ஆண்டவர் என்னை வைத்திருக்கிறார். அதுக்காக நான் நன்றியோட ஆண்டவருக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா எங்கள் வீடு குடிசை வீடாக இருந்தது நிமித்தம் எந்த சொந்தக்காரங்களும் வரமாட்டாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதே போல் பார்த்திங்கன்னா பிரிந்த என்னுடைய குடும்பம் 16 வருஷத்துக்கு முன்பாக என்னுடைய சகோதரி திருமணத்தின் போது பிரிஞ்சு போனாங்க. அப்படியே சொந்த பந்தம் எல்லாம் அவங்களோடய போயிட்டாங்க. யாருமே எங்கள்கிட்ட பேச மாட்டாங்க. எந்த நாளில் கடந்த 2 மாதத்துக்கு முன்பாக எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா வீடு கட்டலான்னு சொல்லிட்டு நாங்கள் ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தோம். கர்த்தருடைய கிருபைனால அந்த வீடு எங்களுக்கு கிடைக்கும்படிக்கு ஆண்டவர் உதவி செஞ்சார். என்ன சம்பவம் என்ன நடந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா 40 வருஷத்துக்கு முன்பாக நாங்கள் வாங்கின இடத்த எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ளவங்க அதை அபகரிக்கணும்னு சொல்லி நினச்சிருந்தாங்க. அதை நினச்சிட்டு அந்த ஊரில் எங்களுக்கு கொஞ்சம் அதிகமான இடங்கள் இருந்துச்சு. அதை வந்து எப்படியாவது அவங்களுக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டு எங்களுடைய இடத்த அபகரிக்கணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 5 வருடமாக எங்கள்கிட்ட போராடி 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 ஒன்றுமே அவங்களால மேற்கொள்ள முடியலை. கடந்த 5 வருஷமாக நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா குழி பறிப்போம், வீடு கட்டலான்னு சொல்லிட்டு அஸ்திவாரம் போடுவோம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதெல்லாம் பிடுங்கி அந்த குச்சியெல்லாம் பிடிச்சி எரிஞ்சிருவாங்க. அடுத்தது வந்து குழிக்குள்ளே படுத்துப்பாங்க, குழிக்குள்ளே உட்காந்துருப்பாங்க. இப்படியே ஒவ்வொரு டைமும் நாங்கள் வீடு கட்ட ரொம்ப தடையாகவே இருந்துடுச்சு. இந்த வாட்டி ஆண்டவர்கிட்ட ஒரு பொருத்தனையோடு கூட ஜெபம் பண்ணியிருந்தேன். ஆண்டவரே கண்டிப்பாக அந்த இடத்துல நாங்கள் வீடு கட்டணும் ஆண்டவரே, முன்னாடி இருக்கிற இடத்த நான் ஆண்டவரே ஜெபத்துக்காக அந்த இடத்த விடுறேன்னு சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணியிருந்தேன். அது நிமித்தம் சரி ஸ்டார்ட் பண்ணலாம், கட்ட ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஒரு வீடு கட்டுறதுக்காக ரெடி பண்ணியிருந்தோம். இந்த வாட்டி அதே குடும்பம் என்ன பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் அஸ்திவாரம் போட்டதை வந்து எல்லா குழியும் மூடிட்டாங்க. திரும்பியும் வந்து குழிக்குள்ளே படுத்து நாங்கள் பறிப்போம், அவங்க எல்லாரும் படுத்துப்பாங்க, குழியில் குடும்பமாக வந்து இறங்கி உட்காந்துப்பாங்க. இப்படியாக எங்களை போலீஸ் ஸ்டேஷன் சொல்லிட்டு நாங்கள் ஒரு நாளும் போலீஸ் ஸ்டேஷன்லாம் போனதில்லை. இந்த வாட்டி அதிகமாக எங்களை போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அலைய வச்சு லட்சங்களை எங்களுக்கு செலவாக்கி எங்களுக்கு நஷ்டமாக்கிட்டாங்க. சரி இந்த வாட்டி நம்ம எதுவும் செய்ய வேணாம், ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் நடத்திட்டோம். இப்படி ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து வீடு கட்ட விடாமல் தடை பண்ணிகிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். அநேக ஊழியக்காரங்க இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால இந்த வாட்டி பயங்கர போராட்டங்கள் எங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிடணும்னு சொல்லி அந்த குடும்பங்கள் செய்வன பண்ணுறதுலேருந்து என்னென்னமோ பண்ணுறதுலேருந்து எங்களை போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அலைய வலிச்சு ரொம்ப அலையடிச்சிட்டே இருந்தாங்க. ஆண்டவருடைய கரத்தில் உட்காந்து ஆண்டவரே உம்முடைய சித்த விளங்கட்டும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வீடு கட்ட சித்தமாக இருந்தால் அதன் காரியங்களை வாய்க்க பண்ணுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஒரு பொருத்தனையோடு கூட ஜெபம் பண்ணோம். கர்த்தர் இந்த ஜெபத்தெல்லாம் கேட்டு அநேக ஊழியக்காரர்களின் ஜெபங்களை கேட்டு ஆண்டவர் அநேக விசுவாசிகள் இதுக்காக ஜெபம் பண்ணாங்க. எல்லாருடைய ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்டார். அதுவரையிலே எங்கள் அம்மா சபைக்கு போகாமல் இருந்தவங்க அம்மா கிட்ட சொன்னேன், அம்மா இவ்வளோ பிரச்சனை நடக்குதுல்லம்மா, நீங்கள் ஒரு தடவை சபைக்கு போயிட்டு வாங்க, நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப வேண்டி கேட்டேன். உடனே அவங்க வந்துட்டு எந்த மறுப்பும் சொல்லலை, தம்பியை கூட்டிகிட்டு போனாங்க. போயிட்டு அவங்க ஆலயத்தில் கர்த்தருடைய ஆலயத்தில் அழுதுருக்காங்க. எனக்கு இந்த பிரச்சனை சரியாயிடுச்சுன்னா நான் தொடர்ந்து ஆலயத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. வந்த அன்னைக்கு பார்த்திங்கன்னா என்னுடைய தம்பியை வந்து கைது பண்ணுற மாதிரி எங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாரையும் கைது பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்.
கடைசியில் பார்த்திங்கன்னா அது அப்படியே ஆண்டவர் மாற்றி போட்டு அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க எங்கள் பாட்டியை அடித்து கையை உடைச்சி அவங்கள கொண்டு போய் அட்மிட் பண்ணி கடைசியில் அவங்க எங்களை கொண்டு போய் எஃப்ஐஆர் போட்டு உள்ளே வைக்கணும்னு நினச்சாங்க. ஆனால் ஆண்டவர் அதை காரியத்தை மாறுதலாய் பண்ணி அவங்க குடும்பம் வந்து உள்ளே போகும்படிக்கு அந்த பையன் கவர்மெண்ட் வேலையில் இருந்தாங்க, அவங்களுடைய வேலை போய் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அவங்க நினச்சி எந்த காரியமே நடக்காதபடிக்கு ஆண்டவர் அப்படியே ஆகிலும் காரியங்களை எல்லாம் மாறுதலாக பண்ணி ரொம்ப வித்தியாசமாக அந்த இடத்த நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்கு ஆண்டவர் உதவி செஞ்சார். அவ்வளோ நாள் தடைப்பட்டிருந்த அந்த குடும்பங்கள் எங்களுக்கு பல விதத்தில் நெருக்கங்களையும் மனவேதனையும் கொடுத்து அநேக நேரத்தில் ஜெபிக்க மறந்து சாப்பிட மறந்து தூங்க மறந்து இருந்த நேரங்கள்லாம் ஆண்டவர் நினைவு கூர்ந்து தீராத 10 வருஷத்துக்கு மேலே பிரச்சனை சண்டை நடந்துட்டு இருந்த அந்த பிரச்சனையை ஆண்டவர் மாற்றி போட்டு கடந்த நாட்களில் வந்து ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்து இது உங்களுக்குரிய இடம் தான், இதில் நீங்கள் தாராளமாக என்ன பண்ணுங்கள் வீடு கட்டலாம், இதை எந்த மனுஷனும் என்ன பண்ண முடியாது அபகரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி வக்கீல் அவங்க சொல்லும்படிக்காகவும் கவர்மெண்ட் சர்வேலாம் வந்து அளந்து பார்த்துட்டு அவங்களுடைய வாயில் இது உங்கள் இடம் தான் அவங்க கிட்டக்க இருக்குது, அவங்களோட வீடு தான் இடிப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் வந்து நீங்கள் உங்கள்கிட்ட பிரச்சனை பண்ணிங்கன்னா உங்கள் வீடு தான் இடிப்படும், உங்களுடைய பாதி செவரே எடுத்தாகணும்னு சொல்லும்படிக்கு ஒரு நல்ல தீர்வை ஆண்டவர் கொடுத்தார். இப்படி ஆகிலும் அநேகமாயிரமான காரியங்களை ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் நேர்த்தியாக நடத்தி கொடுத்தபடியால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வித்தியாசமான முறையில் ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் நினச்சி பார்க்காத வாழ்க்கை ஆண்டவர் சொல்லும்போது அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையில் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். ஆமீன். அது என்னுடைய வாழ்க்கையில் உண்மை. இன்னைக்கு சொந்த பந்தங்கள்லாம் எங்களை தேடி வராங்கன்னா அது கர்த்தருடைய கிருபைனால தான். ஆண்டவர் எங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு யாருமே அறியாத ஒரு குடிசை வீட்டில் என்னை தெரிந்து கொண்டாரு. இன்னைக்கு என்னை தெரிந்து கொண்டது நிமித்தம் இன்னைக்கு என் குடும்பம் எல்லாருமே சபைக்கு போகிறாங்க, எல்லாருமே ஜெபம் பண்ணுறாங்க, எல்லாருமே பைபிள் படிக்கிறாங்க, எல்லாரும் ஆவிக்குரிய சபைக்கு போகும்படிக்கு ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கை மாற்றி போட்டார். நான் நினைச்சு பார்க்காத வாழ்வை ஆண்டவர் என் வாழ்க்கையில் கொடுத்துருக்காரு. நான் இதெல்லாம் எனக்கு நடக்குமா அப்படின்னு சொல்லிலாம் நான் ஏங்கின நாட்கள் உண்டு. எனக்கு சொந்த பந்தங்கள்லாம் வெறுத்தாங்க. ஆனால் ஆண்டவர் வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் என்னை ஒரு நாளும் கைவிடலை, ஒவ்வொரு நாளும் வித்தியாசமாக நடத்துக்கிறார். நான் எனக்கு இது வேணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணும்போது அந்த இரவுலேயே எனக்கு அது கிடைக்கும். நாளைக்கு இந்த காரியத்துக்காக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த காரியம் அந்த நாளுக்குரிய தேவைகள் அநேகமாக அந்தந்த நாளுக்காக எனக்கு கிடைக்க ஆண்டவர் எனக்கு உதவி செஞ்சாங்க. ஒவ்வொரு நாளும் அப்படி ஆகல வித்தியாசமான காரியங்களை ஆண்டவர் என் வாழ்க்கையில் செய்திருக்கிறார். இன்னைக்கு என் குடும்பம் ஃபுல்லாக ஆண்டவருக்குள்ளே இருக்குது அப்படின்னு அது ஆண்டவருடைய கிருபைனால தான் தொடர்ந்து எல்லாரும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் கொண்டு இருக்கிறாங்க. இன்னும் எங்கள் வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அற்புதங்கள் ஏராளம் ஒவ்வொரு வீட்டிலலாம் மாமியார் கொடுமை மாமனார் கொடுமை அப்படின்னா எங்கள் வீட்டில் எந்த கொடுமையும் இல்லை. அப்படி ஆகிலும் ஒவ்வொரு விதத்தில் வித்தியாசமாக என்ன வரையே நான் என்னுடைய போன வீட்டில் என்னுடைய கணவர் வீட்டில் நான் மனஸ்தாபப்பட்டு அழுத நாட்கள், இவங்க என்னை நோகடிக்கிறாங்கன்னு சொல்லி அழுத நாட்களே இல்லை. அப்படி ஆகிலும் என்னுடைய வாழ்வை ஆண்டவர் ஆனந்தமாய் மாற்றி சந்தோஷமுள்ள வாழ்வாய் மாற்றி ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நேர்த்தியாய் நடத்துகிறபடியால் கர்த்தர் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன். நான் ஏன் என்னுடைய சாட்சியை சொல்லணும்னா இன்னைக்கு என்னை போல அநேகருடைய வாழ்க்கை இருக்குது. நிம்மதியை தேடி மண்சோறு சாப்பிட்டு சாப்பாடு தரையில் உட்காந்து சாப்பிட்டு மாலை போட்டு இந்த கோயிலுக்கு போனால் நல்லாயிருக்கும் அந்த கோயிலுக்கு போனால் நல்லாயிருக்கும்னு சொல்லி எத்தனையோ பேர் உங்களில் ஒருத்தர் ஏங்கி கொண்டு இருக்கிறீங்க, ஒருத்தரில் அநேகர் ஏங்கி கொண்டு இருக்கிறீங்க. அவங்க எல்லாருக்கும் நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன். அன்றைக்கி நான் மண்சோறு சாப்பிட்டேன், தரையில் உட்காந்து சாப்பிட்டேன், மாலை போட்டேன், கோவிலாக ஏறி இறங்கினேன். எந்த சாமியும் எனக்கு கை கொடுக்கலை, எந்த சாமியும் என்னை தேடி வரலை. நான் பேசணும்னு நினச்சி சாமிங்கள்ட்டலாம், ஆனால் எந்த சாமியும் எனக்கு என்ன பண்ணலை, கூட எனக்கு உதவி செய்யலை, நிம்மதி தரல, யாருமே எனக்கு எதுவுமே செய்யலை. இன்றைக்கி உங்களையும் அநேகர் இருக்கிறீங்க. இங்கே போனால் நிம்மதி இருக்குமா அங்கே போனால் நிம்மதி இருக்குமான்னு சொல்லி தேடி ஏறி இறங்கி கோவிலாக நிம்மதியை இழந்து கொண்டு இருக்கீங்க. உங்கள் எல்லாருக்காகவும் தான் நான் சொல்கிறேன். உண்மையான தெய்வம் பேசுகிற தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து. என்னுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து வந்த பொழுது இழந்து போன நிம்மதியை அவர் எனக்கு கொடுத்தாரு. இன்னைக்கு அநேகருடைய நிம்மதிக்கு அவர் தான் காரணமாகவும் இருக்கிறாரு. நீங்களும் அப்படிப்பட்ட தெய்வத்தை கூப்பிடும்போது ஆண்டவர் உண்மையாலுமே உங்களுக்கு வெளிப்படுகிற தெய்வமாக இருக்கிறாரு. மரணத்துக்கு நேராக போயிருந்த என்னுடைய வாழ்க்கையில் வாழவே வழியில் இனிமேல் நம்ம சாகலாம் அப்படின்னு சொல்லி என்னுடைய தாயார் என்னை வற்புறுத்தி கூட்டிகிட்டு போனது நிமித்தம் இனிமேல் நம்ம பிழைக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு நிலைமையில் காதில் மருந்தை ஊற்ற வந்த பொழுது நான் இயேசுவேன்ற ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம்தான் கூப்பிட்டேன்.
அந்த வார்த்தைக்கு அவ்வளோ வல்லமை இருந்தது நிமித்தம் அன்றைக்கி எங்கள் குடும்பங்கள் எல்லாருடைய உயிரும் காக்கப்பட்டது. இன்றைக்கி அநேக நேரத்தில் மன நொந்து போய் வாழவே வழி இல்லாமல் சாகலாம், இனி நம்ம இந்த உலகத்தில் எதுக்கு வாழணும்னு சொல்லி அத்தனை பேர் இருக்கிறீங்க. அத்தனை பேத்துக்காக நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். இன்றைக்கி நீங்கள் இருக்கிற இடத்துல இயேசுன்ற ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லி கூப்பிடுங்க. அவர் பேசுகிற தெய்வமாக இருக்கிறாரு. எங்கே யார் எந்த சூழ்நிலையிலேருந்து கூப்பிட்டாலும் அவர் கேட்குற தெய்வமாக இருக்கிறாரு. அன்றைக்கி நான் இயேசுவேன்ற கூப்பிட்டது நிமித்தம் இன்றைக்கி நானும் எங்கள் குடும்பமும் 10 வருடங்களாக உயிரோடு இருக்கும்படிக்கு ஆண்டவர் எனக்கு கிருபை செய்தார். அடுத்தபடியாக என்னுடைய சரீரத்தில் பார்த்திங்கன்னா அநேக பலவீனங்கள் கொப்புளங்கள் அதிகமாக இருந்ததுனால யாருமே என்கிட்டயே வந்து நிற்க மாட்டாங்க, என்கிட்ட பேச மாட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எனக்கு எப்படி திருமணம் ஆகும், எனக்கு எப்படி ஒரு வாழ்க்கை துணை கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஏங்கிட்டு இருந்தேன். ஆண்டவருக்காக நான் வைராக்கியமாக நிற்கும்போது ஆண்டவர்கிட்ட ஒரு காரியத்தை சொன்னேன். ஆண்டவர் உமக்கு சித்தமானபடி எனக்கு ஒரு வாழ்க்கையை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்னுடைய பருக்கள் வேதனைகள் யாருமே கிட்ட வர முடியாத எந்த மனுஷனுமே நேசிக்காத ஒரு வாழ்க்கை எனக்கு அப்படி ஒரு பலவீனம் இருந்தது. ஆனாலும் ஆண்டவர் பாருங்க என்னை ஒரு நல்ல ஒரு கணவரை எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணையை ஆண்டவர் எனக்கு கொடுத்தாங்க. அது வாழ்க்கை துணையை பார்த்து அநேக காரியங்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நான் எதிர்பார்க்காத ஒரு வாழ்வு அந்த நேரத்தில் ஆண்டவர் எனக்கு கொடுத்தாங்க. எங்கள் அம்மா என்னை வெறுத்தாங்க, கூட பிறந்தவங்க எல்லாருமே என்னை வெறுத்தாங்க, சொந்த பந்தங்களை என்னை வெறுத்துச்சு, யாருமே வரமாட்டாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் யாருமே உன்னுடைய திருமணத்துக்கு வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நீ அனாதையை தான் போகிற, அனாதையை தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் அன்னைக்கு ஆண்டவர் எல்லாரும் கண்களுக்கு முன்பாக அதிசயங்களை காண பண்ணுகிற தேவன் என்னை அதிசயமாய் நடத்தினார். இன்னைக்கு ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் அநேகர் எனக்கு ஏன் திருமணம் ஆகலை, எனக்கு அநேகருடைய வாழ்க்கையில் திருமணமாகாமல் எங்கி கொண்டு இருப்பீங்க. இந்த நாளில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க, இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுங்க. உண்மையாலுமே உங்களுக்கு வாழ்க்கை துணையை தருகிற தேவன். மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதில்லைன்னு சொல்லி ஆண்டவர் ஏற்ற துணையை உண்டாக்குகிறாரு. இன்னைக்கு அநேக நேரத்தில் அநேக பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா குடிகார கணவரை கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப வேதனை, சந்தேகப்படுற கணவரை பண்ணிட்டு ரொம்ப வேதனை. இன்னைக்கு ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இராதபடிக்கு மிகவும் நேசிக்கிற நல்ல குடும்பமாய் ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை தானே ஆண்டவர் எனக்கு தந்தது. உண்மையானால் இன்னைக்கு என்ன போல எத்தனையோ சகோதரிகள் இருக்கிறீங்க. உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவரை நேசிங்க. இயேசு கிறிஸ்து மட்டும்தான் ஒரு மனுஷிக்கோ ஒரு நல்ல வாழ்க்கை துணையை ஆண்டவர் மாத்திரம்தான் என்ன பண்ண முடியும், தர முடியும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே ஆண்டவர் மட்டும்தான் செய்ய முடியும். அதுக்கப்புறமா என்னுடைய குழந்தைக்கு பார்த்திங்கன்னா ஃபிக்ஸு வந்தது நிமித்தம் எந்த மருத்துவராலும் குணப்படுத்த முடியாது, யாரும் சரி செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் வந்துச்சு. அவ்வளோதான், பிழைக்கவே முடியாது, இனிமேல் என்ன பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த நேரத்துலேயும் நான் ஆண்டவரை நோக்கி ஒரு ஜெபம் பண்ணேன். ஆண்டவரை நீர் கொடுத்த குழந்தை, ஆண்டவர் இது உமக்கு சித்தமானபடி நீங்கள் இதை திருப்பி எனக்கு கொடுப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஜெபம் செய்தேன். அதே போல் ஆண்டவர் குழந்தைய நேர்த்தியாக அற்புதமாக ஒரு குறைவும் இல்லாமல் டாக்டருங்களே அதிசயப்படத்தக்கதாக அற்புதமாக ஆண்டவர் வந்து குழந்தைய மீட்டெடுத்து கொடுத்தார். அவளுடைய சரீர தோற்றத்தை பார்க்கும்போது யாருமே வந்து அவள் பிழைப்பா அப்படின்ற மாதிரியே இல்லை. டாக்டருங்களும் சொல்லிட்டாங்க அவ்வளோதான், அவள் பிழைக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நம்பிக்கை இழந்து போயிடுச்சு. அவளுடைய கண்களில், காதில், வாயில், மூக்கில் எல்லாத்துலேயும் யூரின் போகிற இடத்துல அத்தனை இடத்துலையுமே அவளுக்கு டியூப். அவளுடைய சரீரம் பார்த்திங்கன்னா ரொம்ப மெலிஞ்சு போய் அவளை பார்க்கவே முடியாத ஒரு அலங்கோலமாக இருந்தால் அந்த நேரத்துலேயும் ஆண்டவர் அவளுடைய ஜீவனை மருத்துவர்களின் கண்களில் வந்து வித்தியாசத்தை பார்க்குறபடிக்கு ஆண்டவர் அவளுக்கு ஒரு ஜீவனை கொடுத்து இம்மட்டும் அவளுக்கு அந்த ஃபிக்ஸ் இல்லாதபடிக்கு ஆண்டவர் நேர்த்தியாய் நடத்தி அவளுடைய ஜீவனை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் பாதுகாத்துட்ருக்கார். இன்றைக்கி உங்கள் பிள்ளைகளை குறித்து அநேகருக்கு அநேக கவலைகள் உண்டு. என் பிள்ளை இப்படி இருக்குது, என் பிள்ளை இவ்வளோ கஷ்டப்படுது பலவீனத்தினால. இன்னைக்கு உங்கள் எல்லாரையும் பார்த்து நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன். இப்படி என் வாழ்க்கையில் ஆண்டவர் அடிக்கடி அநேக அற்புதங்களை, திரளான அற்புதங்களை செய்த இயேசு உண்மையான தெய்வம். அவரை நீங்கள் கூப்பிடும்போது எப்பேற்பட்ட பலவீனங்கள், எப்பேற்பட்ட வியாதிகள், எப்பேற்பட்ட மரண தருவாயை இருந்தாலும் கூட ஆண்டவர் அது எல்லாவற்றையும் மாற்றி அவர் வல்லமையுள்ள தெய்வனாக இருக்கிறாரு. என்னுடைய சாட்சிகள் பார்த்திங்கன்னா இன்னும் ஏராளமான காரியங்களை நான் சொல்லி கொண்டு போக முடியும். நிறைய மரணங்கள் இருந்து ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன் எங்கள் குடும்பத்தை காப்பாற்றினார். ஒரு தடவை 2 தடவை குடும்பமாகவே அநேக நேரத்தில் நாங்கள் மரணத்துக்கு நேராய் போக வேண்டியது. அத்தனை பேருடைய ஜீவனை ஆண்டவர் பாதுகாத்தாரு, வறுமையை ஒழிச்சாரு, கடனை மாற்றினாரு. நான் கூப்பிடும்போதெல்லாம் எனக்கு தேவையானது ஆண்டவர் செய்து கொடுத்தாரு. வாழவே வழி இல்லைன்ற குடும்பத்தில் இன்னைக்கு சொந்த பந்தங்கள் 16 வருஷம் பிரிந்திருந்த குடும்பங்கள் ஆண்டவர் ஒன்று சேர்க்கும்படி செய்தார். நல்ல கணவர் கொடுத்தாங்க. நல்ல ஊழியத்தில் இன்னைக்கு ஆண்டவருடைய கிருபைனால நாங்கள் குடும்பமாய் ஊழியம் செய்யும்படிக்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் இப்படியெல்லாம் அற்புதம் செய்த தெய்வம் உங்களுடைய வாழ்க்கையிலையும் அற்புதம் செய்வார். நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எந்த கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, இயேசுன்னு கூப்பிடுங்க.
கண்டிப்பா ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இப்ப பார்த்துட்டு இருக்க உங்களுக்காகவும் இந்த ஊழியத்தை செய்கிற டேனியல் பிரதருக்காகவும் ஒரு சின்ன ஜெபம் செய்து முடிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இயேசுப்பா, எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, என்னுடைய வாழ்க்கையில எண்ணி முடியாத அற்புதங்களையும் அதிசயங்களையும் என் தேவனீர் செய்திருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இதோ இந்த வேலையிலையும் கூட ஆண்டவரே ஸ்தோத்திரம் இயேசுப்பா, என்னுடைய சாட்சியை பார்த்து கொண்டு இருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு ஜனங்களுக்காய் நின்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கை ஆண்டவரே குப்பையாய் எண்ணப்பட்ட என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே வானத்தையும் பூமியையும் படைத்த தெய்வம் ஆண்டவரே, குடிசை வீட்டில் இருந்த என்ன ஆண்டவரே ஸ்தோத்திரம் நீங்க தேடி வந்து நேசித்து ஆண்டவரே, நான் நினைக்காததுக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் ஆண்டவரே நான் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்த தேவன் ஆண்டவரே. இந்த வேலையில் ஆண்டவரே இந்த பகுதி ஆண்டவரே சாட்சியை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரே நீங்க அற்புதம் செய்யும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கண்ணீரை தொடங்க ஆண்டவரே, மன கசப்புகளை எடுத்து போடுங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், ஒருவேளை அவங்க மரணத்துக்கு நேராய் ஆண்டவரே இனி வாழவே கூடாதுன்னு சொல்லி இருந்த ஆண்டவரே ஸ்தோத்திர இயேசுப்பா, அவங்களுக்கு கர்த்தர் உதவியா இருந்து மெய்யான தெய்வம் இயேசு கிறிஸ்து என்று ஆண்டவரே அவங்க அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. இப்படி ஆகல ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஏராளமான அற்புதங்களை நீங்க செய்து ஆண்டவரே இதை இந்த நாள்ல உங்களுக்கு ஆண்டவரே நான் அறிவிக்கும்படிக்கு கர்த்தர் எனக்கு கொடுத்த நல்ல தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேலையிலையும் கூட ஆண்டவரே ஸ்தோத்திரம் டேனியல் பிரதர் உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவங்க கொடுத்த பாரத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காகவும் அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்களையும் அவர்கள் ஊழியங்களையும் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அநேக ஆயிரங்களுக்கு கர்த்தர் அவர்களை சாட்சியாய் நிறுத்தும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, இப்பொழுது ரிச்சி சேரிட்டி ட்ரஸ்ட் மூலமாக ஒரு கிராமத்தையே தத்தெடுத்து அந்த கிராமத்தில் வசிக்கும் கைவிடப்பட்ட திக்கற்ற முதியோர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு ஜாதி மதம் என்று பாராமல் தினமும் உணவளித்து வருகிறோம். எனக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஆளே இல்லை, வீட்டில் சாப்பிடுன்னு சொல்கிறவங்களே இல்லை. அந்த மாதிரி வர வாங்கிட்டேன். இப்படி ரொம்ப வேதனையாக இருந்தேன். நான் நம்மளுக்கு சாகிற நேரத்தில் இன்னும் சுயநாள் கிடச்சி இன்னும் வேதனையாக இருந்தேன். அப்போது ஏசப்பா சாப்பாடு போய் சாப்பிட்லாம் என்கிட்ட சந்தோஷமாக வந்தேன். வந்து சாப்பிட்டுங்கிறேன். சாப்பாடு போடுறவங்களுக்கெல்லாம் நன்றி ஏசப்பா, நல்லா வாங்கினவங்க நல்லா இருக்கணும், எங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்குறாங்க, நாங்கள் பசியில்லாத சாப்பிட்றோம், அவங்க நல்லா இருக்கணும், அவங்க நல்லா இருந்தால் எங்களுக்கு ஒன்றும் கொஞ்சம் சாப்பாடு சாகிற வழியில் கொஞ்சம் சாப்பாடு கொடுப்பாங்க. எனக்கு யாரும் கிடையாது, பிள்ளை இல்லை, பொண்ணு இல்லை, யாரும் இல்லை. சாப்பாடு பாரு ஐயாவா, நல்லா ஊடு குடும்பம் நல்லா ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரை. ஏச நாமத்தில் மகிமுண்டாட்டு நான் ஒரு அண்ணாச்சி சுவாமி நான் வர்றேன். இந்த காலை கொஞ்சம் முடியல, ஏந்துக்க முடியல, என் உடம்பு ஆரோக்கியத்தை கொடுப்பீங்க. சாப்பாடு வந்து சாப்பிட்டு பாரு, உடம்பு ஆரோக்கியமாகுது. ஏசப்பா, எனக்கு தான் துணை, எனக்கு யாரும் கிடையாது. இந்த சாப்பாட்டில் தான் நான் வாழ்ந்து சாப்பிட்டு போய் பார்த்துக்கிறேன். அதனால் ஏசப்பா உனக்கு நன்றி, கொடியான கொடி நன்றி ஏசப்பா. அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று. நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்றும் வேதம் சொல்லுகிறது. அது மட்டும் இல்லைங்க, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்றும் வேதம் சொல்லுகிறது. உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், நீங்களும் இது போன்ற அநேக கிராமங்களில் ஒருவேளை உணவு கூட இல்லாமல் முதியோர்கள் கஷ்டப்பட்டு வருகிறார்கள். இந்த கைவிடப்பட்ட முதியோர்களுக்கு உணவளிக்க விருப்பமுள்ளவர்கள் இந்த மகத்தான ஊழியத்தில் இணைந்து கொள்ள அன்புடன் அழைக்கிறோம். தொடர்புக்கு 7200713563. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.